ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷனில் இல்லை, நானும் உங்கள் ஆமி ஃபேமிலி எல்லாத்தையும் தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தலங்கோட ஒன் ஷாட் தான். என்னப்பா அடுத்தடுத்து தலங்க ஒன் ஷாட்டாக வருதுன்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து எல்லோரும் தலவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இது வந்து ஐடல் பேஸ் ஒன் ஷாட்டு, ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். நம்ம செல்லக்குட்டி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. நான் தமிழெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே தட்டி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போது கேட்டாங்க, சரின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஜங்குக்கும் ஒரு ஐடல் பேஸ் ஒன் ஷாட் பார்த்துருவோம். ஏன்னா ஜிமின்க்கு ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டுட்டோம், இப்போது தயாங்கு பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஜங்குக்கும் போட்டுடலாம். ஓகேடா, இப்போ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் பக்காவான இந்தியன் கேர்ள். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மூணுமே ரொம்ப தெளிவாக தெரியும். அண்ட் கொரியன் கூட கற்றுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்து வந்து படிக்கணும் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப வெறி. ஸோ பேட்மிண்டன் அண்ட் டேபிள் டென்னிஸ் இதிலலாம் வந்து கோல்டு மெடலிஸ்ட். ஸோ இதுக்கும் மேலே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. உங்கள் அப்பா கொரியாவில் இருக்கார். அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பிராண்டடான கிளாத் கம்பெனி இருக்கும் இல்லையா, இப்போது குரூச்சி அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஓனர். மேக்ஸிமம் ஆஃப் கொரியன் ஐடல்ஸுக்கு வந்து உங்கள் அப்பாவோட அந்த கம்பெனியில் இருந்து தான் கிளாத்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ எப்படின்னா, மொத்தமாக ஒரு குடோன் மாதிரியான ஏரியாவுக்கு வந்து கிளாத்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் தென் எந்தெந்த கம்பெனி எந்தெந்த குரூப்புக்கு வந்து எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் வேணும், என்ன மாடலில் வேணும், அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. ஸோ அவங்க டாடா வந்து அதெல்லாம் கரெக்டாக வந்து செக் பண்ணி, தென் என்ன டேமேஜ் இருக்கோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு, ஸோ அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பேக் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படின்றதுனால அவங்க அங்கேயே இருந்து பார்க்குறாங்க அந்த ஒர்க்கை. ஸோ உங்கள் டாடா வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நீங்கள் கொரியன் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் அவங்கள மீட் பண்ண போகணும் அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஐடல்ஸ் அது மேலெலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிடிஎஸ் இருக்குது, எக்ஸோ இருக்குது, பிளாக் பிங்க் இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த மெம்பர்ஸோட நேமோ இல்லை அவங்கள பற்றின விஷயங்களோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. பிகாஸ் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க வெரி ஃபுல்லாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே மட்டும்தான். ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் அப்படின்றதுனால ஃபிட்டாக அண்ட் தென் ஹெல்த்தியாக கரெக்டாக இருப்பீங்க, ஸ்ட்ரக்சராக ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் உங்களோட இன்ட்ரோ. இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லணும்டா, கோச்சிக்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு செல்லக்குட்டி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனல் பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த சேனல் பேர் வந்து HELX டார்க் FF. ஸோ கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலில் இருக்கிற எஃப்எஃப்ஸ் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களாடா. அண்ட் தென் நம்ம ஐஷு செல்லக்குட்டியும் வந்து பிபி டெலுலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் சொல்லியிருந்தாங்க. அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க லைவில். ஸோ அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சேனல் பற்றி பேசுகிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாதுடா. ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, தென் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்கடா. ஓகே, நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். அட் மார்னிங் நீங்கள் நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 10 மணி இருக்கும். ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அப்படியே டிஸ்டர்ப் ஆகி புரண்டு படுக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அந்த பெட்டு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே புரண்டுக்கிட்டு மா காஃபி அப்படின்ட்டு லைக் அந்த பெட்டை லைட்டாக ரப் பண்ணுறீங்க. அது உங்கள் பெட்டு மாதிரியே இல்லை. பிகாஸ் டெய்லி நம்ம தூங்குகிற அந்த பெட்டோட சாஃப்ட்னஸ் அண்ட் தென் அதோட தன்மை எல்லாம் தெரியும்ல. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. என்ன இது என் பெட் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு புரண்டு மல்லாக்கப்படுத்திட்டு அப்படியே மேலே பார்க்குறீங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி. அந்த சீலிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணு தேய்ச்சிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்ன இது நம்ம ரூம் மாதிரி இல்லை, எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. புதுசாக இருக்குது அந்த இடம். அம்மா, ஐயோ நான் எங்கே வந்திருக்கேன், அம்மா இருக்கியா அப்படின்ட்டு
கத்துறீங்க. நோ ரெஸ்பான்ஸ். ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கு. நீங்க கடகடன்னு அந்த பெட்ஷீட் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு, அப்படியே ஓடி போய் அந்த டோர ஓப்பன் பண்றீங்க. பட் ஓப்பன் ஆகல. உங்களுக்கு இருக்க இருக்க பயம் ஆகுது. ஸோ சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. ஏதாவது இருக்குமா? ஏதாவது பண்ணலாமா? அப்படின்ட்டு. ஸோ கர்டைன் அப்படியே ஆடுது. பால்கனி தெரியுது. ஸோ கடகடன்னு போயிட்டு அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய எட்டி பார்க்குறீங்க. அவ்வளோதான் மூச்சே நின்னு போச்சு. பிகாஸ் நீங்க செம்ம ஹைட்ல இருக்கீங்க. ஒரு பெரிய பில்டிங். ரொம்ப ஒரு மாதிரி அது என்ன இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் இருக்கிற பில்டிங்கை சுற்றி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. அண்ட் தென் கீழே வந்து ஒரு லாங் ரோடு போயிட்டுருக்கு. செம்ம பிஸியாக இருக்குது அந்த ரோடு. உங்களுக்கு வந்து அது இந்தியாவே இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்தியா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா? ஸோ ஒரு மாதிரி ரிச்சாக இருக்குது அந்த ஏரியாவே. எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் புரியல. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஸோ ஆப்போசிட்டில் ஏதாவது யாராவது நிற்கிறாங்களா, ஹெல்ப் கேட்கலாமான்னு பார்த்தா சுற்றி யாருமே இல்லை. பெரிய பெரிய பில்டிங்கோட டாப் ஏரியாவில் தான் இப்போது நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் தென் அந்த டாப் ஏரியாஸ் தான் உங்களுக்கு கனெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆப்போசிட் சைடு. ஸோ யாருமே அந்த ஏரியாலலாம் இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிட்டு அப்படியே உள்ளே வரீங்க. லைட்டாக வந்து ஏதோ ரிங் ஆகிற சவுண்டு. மொபைல், போலீஸ், ஹெல்ப் அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய் அந்த ரிங்கு எங்கே வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. பார்த்தா அது ஒரு டேபு. அப்படியே கிட்ட போகிறீங்க. வீடியோ கால் போச்சு. அப்போது இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸில் வர மாதிரி ஏதோ கேங்ஸ்டர், மாஃபியா ரோட்டில் பார்த்து ஃபாலின் ஆகி தூக்கிட்டான். போச்சு, என் லைஃப் போச்சு. அவ்வளோதான், செத்தா. இனிமேல் இங்கே தான் தப்பிக்கவே முடியாது. ஐயோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபை கை நடுங்க எடுக்கிறீங்க. நம்ம எந்திரிச்சிட்டோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு கல்ப் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக அட்டன் பண்ணுறீங்க. ஹாய் வயான், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா. அப்போ இதெல்லாம் உன் வேலை தானா? அப்போ அவங்க சிரிக்கிறாங்க. லூசாப்பா நீ, ஏன்ப்பா இப்படி பண்ணுற? பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்றீங்க. ஸோ இப்போ ரூம் ஓப்பன் பண்ணுற சவுண்டு. அப்படியே உங்கள் அப்பா வராங்க. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. பக்கத்தில் உங்கள் அம்மா, நீயும் இதுக்கு உடந்தையா? அப்போ அவங்க சிரிக்கிறாங்க. நைட்டு நான் சாப்பிட்ட சாப்பாடில் ஏதோ கலந்து வச்சுருக்கேன், அதனால நான் மட்டை அதை யூஸ் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்றீங்க. இப்போ அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, நான் என்னமோ கிட்னாப்பர்ஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்த மாதிரி பேசுகிறா. உங்கள் அப்பா தான் பிளான் பண்ணி கொடுத்தாரு, நான் என்ன பண்ணுறது? அப்பா சொன்னால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் உன் புள்ளம்மா. அவர் என் புருஷன்டி. புள்ள முக்கியமாக புருஷன் முக்கியமா? ஆப்வியஸ்லி புருஷன். நேரம் பார்த்து பள்ளி வாங்குறல்ல, உன்னை பார்த்துக்கிறேன். போடி அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. தென் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் சிரிச்சுட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு, ஏன்பா இப்படி பண்ணுற? வில்ல ரேஞ்சிலேயே எல்லாத்தையும் பண்ணுவியா அப்படின்றீங்க. ஹாப்பி பர்த்டே பாப்பா அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு, ஓ ஆமாம்ல இன்னைக்கு என் பர்த்டே, மறந்துட்டேன்ப்பா நீ பண்ண அல்சாட்டியத்தில் அப்படின்றீங்க. ஸோ அவங்க சிரிச்சுட்டு, சரி ஓகே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கபோர்டில் ட்ரெஸ் இருக்குது, யோ பண்ணிவிட்டு கீழே வா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியே போகலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. தென் உங்கள் கையில் வந்து ஒரு கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் நீ வெளியே வர முடியும். அண்ட் தென் ஒரு பாஸ்வேர்டும் சொல்லிடுறாங்க. நீங்களும் ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறீங்க. தென் உங்கள் மம்மியும் அண்ட் டாடியும் கீழே போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கார்டையும் எடுத்துகிட்டு ரூம் விட்டு வெளியே வரீங்க. நீங்கள் வெளியே வந்து பார்த்தா அந்த ஃப்ளோரோட சென்டர் ஆஃப் த ரூமில் இருக்கீங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது ரெண்டு பக்கமுமே. அண்ட் தென் லெஃப்ட் சைடும் வே போகுது, ரைட் சைடும் வே போகுது. எப்படி போகிறது? சரி போவோம் அப்படின்ட்டு லெஃப்ட் சைடு அப்படியே போகிறீங்க. கொஞ்சம் தூரத்தில் ஸ்டேர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே கீழே இறங்குறீங்க. தென் அங்கே போனால் ஒரு டோர் இருக்குது. அதில் வந்து அந்த கார்டு காமிச்சு ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ அது ஓப்பன் ஆகிடுது. அண்ட் தென் அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு இன்னொரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இன்னொரு டோர் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் சொல்லி தந்திருந்தாங்களே, அதை போடுறீங்க. ஸோ ஓப்பன் ஆகிடுது. தென் வெளியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் மறுபடியும் வந்து நடந்து போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ரைவேட் ஏரியாவிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ நீங்கள் இருக்கிறது என்னென்னா, உங்கள் அப்பாவோட அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனி தான். ஸோ எப்படின்னா, அப்பாவால் வந்து அடிக்கடிக்க வீட்டுக்கு போயிட்டு தென் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்களோட அந்த கம்பெனிக்கு மேலேயே ஒரு ப்ரைவேட் ஏரியாவை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு 7-8 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கொஞ்சம் பெரிய கம்பெனி தான். தென் கீழே வந்துட்டு ஃபுல்லாக கிளாத்ஸும் வந்துடும். தென் அடுத்த ஃப்ளோர் வந்துட்டு மேல் ஃபீமேல் அப்படியே வந்து
பிரித்து எடுக்கிற மாதிரி. தென் இன்னொரு ஃப்ளோர் வந்துட்டு டேமேஜ் செக் பண்ணுறது, தென் இன்னொரு ஃப்ளோர் வந்து சைஸ் செக் பண்ணுறது அப்படின்ட்டு பேக்கிங், தென் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு அடுத்தடுத்து ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும். எப்போவுமே ஒர்க்கு போயிட்டே இருக்கிற ஒரு பிஸியான இடம் தான் அது. ஸோ நீங்கள் வந்து கீழே இறங்கி வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நிற்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ உங்கள் அப்பா வந்து நிறையா லிஸ்ட்டு தென் ஒரு ஃபைல்குள்ளே வச்சுட்டு அதை அப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருங்க, இவங்களுக்கு கொடுத்துருங்க, பேக் பண்ணிவிடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் நடுவில் போய் நின்றுட்டு 2 பேரோட ஷோல்டர்லேயும் கை போட்டுட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸில் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இதுக்கு முன்னாடியும் உங்கள் அப்பா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த ப்ரைவேட் ஏரியான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அதனால தான் அந்த ரூமை வந்து நீங்கள் பார்த்தோன்னே பயந்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. எப்படி இருக்க ஒயன், வளர்ந்துட்ட, அழகாக இருக்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கொரியனில் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, ஃபைன் அந்த மாதிரி. அவங்க ஆச்சரியமாக வந்து நீ கொரியன் கற்றுக்கிட்டியா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்கல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு இருக்கேன், ஓரளவு பேச தெரியும், பட் ரொம்ப நேரம் கண்டினியூட்டியாக பேச தெரியாது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போக இப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு கீழே வராங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு வெளியே வரீங்க. இப்போ உங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு கம்பெனி முன்னாடி வந்து நிற்கிறாரு. உங்கள் அம்மாவும் நீங்களும் அப்படியே உள்ளே வர போகிறீங்க. உங்கள் அம்மா பேக் டோரை ஓப்பன் பண்ணி ஏறிட்டாங்க. கரெக்டாக இந்த டைமில் வந்து பேக் சைடில் ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ அதுலேருந்து ஒருத்தர் கீழே இறங்கி வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்கள் அப்பாவும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா கீழே இறங்கினோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் டோரை லாக் பண்ணிவிட்டு பேக்கில் அவங்க அம்மாவோட அந்த மிரரை வந்துட்டு நாக் பண்ணுறீங்க. ஸோ அவங்க அம்மாவும் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வந்து அந்த மிரரில் கையை ஒரு மாதிரி நம்ம மடக்கி வச்சுட்டு குனிஞ்சு பேலன்ஸ் பண்ணி நிற்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணி கேட்குறாங்க. உன் புருஷன் இன்றைக்கி என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்காரு சொல்லு அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்களை இறங்க பார்த்துட்டு, ஏன்டி உன்னை தூக்கிட்டு வர பிளானையே உன்கிட்ட சொல்ல, இதை சொல்லுவேன்னு நம்பிக்கையில் என்கிட்ட வந்து கேட்குறியா படி அப்படின்றாங்க. அம்மா நான் உன் பொண்ணுமா, கொஞ்சமாவது என்னை மதி, ஏம்மா இப்படி இருக்க? இந்த காலத்தில் இருக்கிற அம்மாலாம் பொண்ணுங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா? இந்த வயசுலேயும் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, வெக்கமா இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க அம்மா, இல்லை அப்படி தாண்டி பண்ணுவேன், என்னடி பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீ எல்லாம் அம்மாவா அப்படின்றீங்க. அவங்க அம்மா, பாடி நீ என்ன சொன்னாலும் நான் உன்ட்ட சொல்ல போகிறதில்ல அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவோட சீக்ஸ் பிடிச்சி அப்படியே கிள்ளுறீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே. அவங்க அம்மா, வலிக்குது விட்டு தொல்லடி அப்படின்றாங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரித்து ப்ளே பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க, லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு லாங் பிளாக் டாப்பை போட்டிருக்கீங்க, ஃபுல் ஹேண்டு. தென் அந்த டாப் ஃபுல்லாக அப்படியே ரெட் ரோசஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒன் சைடு அப்படியே ஷால் போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சராகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் உங்கள் ஷேப் ரிவீல் ஆகாத அளவுக்கு அந்த டாப்பை போட்டிருக்கீங்க. ஒரு மாதிரி அழகாக சிம்பிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சாஃப்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் சிம்பிள் ட்ரெஸ்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த லக்ஸூரியஸாக தென் ரொம்ப ஜிகு 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 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்பா தெரிஞ்சே தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு நிற்கவும் அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே. அந்த கீழே பாட்டம் வந்துட்டு ஒரு மாதிரி பெருசாக அம்பர்லா கட்டிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா லாங்காக இருக்குது. அது ஒரு மாதிரி காதில் ஆட நீங்கள் நிற்கிறதுக்கும் அதுக்கும் அழகாக இருக்குது. இப்போ பின்னாடி இருக்கிற இந்த காரில் வந்துட்டு ஜிமன், ஜங்குக், ஹோபி, சுகா 4 பேரும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்குறான். டேய் மச்சான், அந்த பொண்ணு பாரேன் அழகாக இருக்குல்ல, பார்த்தா கொரியன் பொண்ணு மாதிரி இல்லை, இருந்தாலும் அழகாக இருக்குது அப்படிங்கிறான். உங்களுக்கு இது காதில் விழுங்குது. உங்கள் அம்மாவுக்கு கொரியன் தெரியாது, ஆனால் நீங்கள் வந்து ஓரளவு கற்றுட்ருக்கீங்கள்ல, ஸோ அது பக்கம் திரும்பி பார்க்காம சரி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பக்கத்தில் ஜிமன், டேய் மச்சான் ஆமாடா அழகாக இருக்கா, இது வந்து அந்த கம்பெனியோட ஓனர் தானே, அவரோட கார்கிட்ட நிற்கிறானா, ஒன்று அவர் பொண்ணாக இருக்கும், இல்லை அவரோட ரிலேட்டிவ் யாராவது இருக்கும் அப்படின்றான். யாராக இருந்தால் என்னடா அழகாக இருக்குல்ல, சும்மா சைட் அடிப்போம் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த பக்கம் திரும்புறீங்க. ஏய் என்னடா திரும்பி பார்க்குறா, வேலை நம்ம பேசுகிறது புரியுதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக லைட்டாக பயந்து போய் கேட்குறான். இப்போ சுகா, டே
தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, மூடிட்டு உட்காருங்கடா, எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு இல்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு இருக்கானுங்க அப்படின்றாங்க. ஸோ ஹோபி வந்து ஷிகா கிட்ட அவனுங்க திட்டு வாங்குறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அந்த கார் பார்க்குறீங்க, பட் கார் வந்து உள்ளே என்ன இருக்குன்றது ரிவீல் ஆகாத மாதிரியான கார் தானே இருக்கும். ஸோ சவுண்டு மட்டும் உங்களுக்கு லைட்டாக கேட்டுட்ருக்கு, பிகாஸ் மிரர் கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலாக அந்த காரையை குறுன்னு பார்க்குறீங்க. டேய் என்னடா இவன் இப்படி பார்க்குறா, ஒரு வேளை பேசுகிறது புரியுதோ அப்படின்ட்டு என்னன்னு கேட்குறாரு. ஸோ ஜங்குக், டேய் புரிஞ்சால பெண்ணடா, அவள் இப்போ கொரியாவில் இருக்கா, அப்போ நம்மளை பற்றி தெரியாமையா இருக்க போகிறா, நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ்டா. அப்படியே தெரியாத பொண்ணாக இருந்தாலும் இந்த கொரியாவில் எவ்வளோ ஆட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேனர்ஸ் இருக்குது, ஒன்றுலையாவது நம்ம மூஞ்சியை பார்த்துருக்க மாட்டா. எப்படி பாப்புலரான ஒரு பசங்க நம்மளை சைட் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவள் ப்ரௌடாக தானடா ஃபீல் பண்ணுவா அப்படின்றான். அதுக்கு நீ தான் அவளை பார்க்குறேன்னு அவளுக்கு தெரியணும்ல அப்படின்றான் ஜிம்மன். தெரிய வச்சுட்டா போச்சு அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ண போகிறா. அப்போ ஷுகா, டே ஜங்குக்கா, தேவையில்லாத வேலை, சும்மா வாய் மூடிட்டு உள்ளே உட்காரு, அங்கே மேனேஜர் நின்றுட்டுருக்கான் தெரியுதுல்ல, வெளியே யாராவது நீ நிற்கிறத பார்த்தா உடனே கூட்டம் போட்டுருவாங்க, அதுக்கு மட்டும் மேனேஜருக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், உள்ளே வந்து வல்லுன்னு பிடுங்க ஆரம்பிச்சிருவான், மூடிட்டு உள்ளே உட்காரு. டே சுற்றி பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரிலடா, ஒரு சின்ன ஹை அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அப்படியே லைட்டாக பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்த்து அப்படியே இறங்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கேஷுவலாக பார்க்குற மாதிரியே அவங்க அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு இறங்கிட்டு கேஷுவலாக அப்படியே இந்த இடுப்பெல்லாம் உடச்சி விட்டு தென் ஒரு மாதிரி நெளிச்சி விட்டு அது மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து சுத்தமாக கண்டுக்கலாம், அப்படியே வந்து இந்த பக்கம் திரும்பிட்டீங்க. அந்த பக்கம் ஜிமினுக்கெல்லாம் அப்படியே பொங்கிக்கிட்டு வருது சிரிப்பு, அவன் பக்கு பக்கு பக்குன்னு சிரிப்பாக தள்ளுறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே குனிஞ்சு ஜிமினை பார்க்குறான். ஸோ ஜிமின் அசிங்கம், அவமானம், வெக்கம், வேதனை, துக்கம்னு அவன் பாட்டுக்கு டயலாக் விட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹோபி அவர் அதுக்கு மேலே சிரிக்கிறாரு. அப்போ ஜங்குக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு கார் ஃபுல்லாக ஏறி உட்காந்துடுறாரு. இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் சிரிப்பு வருது, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. இப்போ ஷுகா அவருக்கே சிரிப்பு வந்துடுது. நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு தான் பெரியவன் சொன்னால் கேட்கணுங்கிறது, மூடிட்டு உள்ளே உட்காந்துருந்தா அந்த நிலமை உனக்கு தேவையா அப்படின்றாரு. ஸோ ஜிம்மனுக்கு அப்படியே வயிறு பிடிச்சிட்டு அவ்வளோ வலிக்குது, சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ உருண்டுட்டுருக்காரு. இப்போது அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க அவங்க அம்மாவை பார்த்து. என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டே மறுபடியும் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க அம்மா கிட்ட. அப்போது ஜங்குக், சரி ஓகே, இங்கே நடந்தது நமக்குள்ளேயே இருக்கணும், வேறு எவனுங்களுக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக அந்த வீப்பயலுக்கு அது மட்டும் தெரிஞ்சது என்னை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்ட உடனே உங்களுக்கு இன்னும் நல்லா சிரிப்பு வந்துடுது. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கே வந்து கரெக்டாக நீங்கள் டைமிங்கில் இந்த மாதிரி சிரிக்கவும், நீங்கள் புரிஞ்சு தான் சிரிக்கிறீங்களா இல்லை கேஷுவலாக சிரிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க 4 பேருக்குமே புரியல. இருந்தாலும் நீங்கள் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் என்னடி ஆச்சு, இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, விடு அப்படின்ட்டு நீங்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறீங்க. நீங்கள் தமிழில் தான் அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால அவங்களுக்கு தமிழ் தெரியாது இல்லையா, நீங்கள் என்ன சொல்லி சிரிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா, பாப்பா நீ அம்மா கூட கொஞ்சம் நேரம் இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த மேனேஜரை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் ரிட்டர்ன் வராங்க. அவங்க ஒர்க்கர்ஸ்கிட்ட சொல்லி நிறையா பேக்கிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு திரும்ப கிளம்புறாங்க. ஸோ அந்த காரும் மூவ் ஆகுது, நீங்களும் மூவ் ஆகி அப்படியே போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. பா, சொல்லுவேன் ஏன், உங்களோட இந்த இடத்துக்கு ஐடல்ஸ்லாம் கூட வருவாங்களா? வருவாங்க. அப்போது அவங்களோட ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள அடிக்கடி இங்கே பார்க்கலாம், அப்படி தானே? அப்படி இல்லை, இங்கே நார்மல் பீப்புள்ஸுக்கு அலோட் கிடையாது. அது வேறு பிரான்ச், அது தூரமாக இருக்குது. அது நார்மல் டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. இங்கே ஐடால்ஸ், ஆக்ட்ரஸ், தென் மீடியா பீப்புள்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான். இன்னும் சொல்ல போகணுன்னா சம் வெரைட்டி ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்டை காமிச்சு
அவங்க உள்ளே வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். ஸோ அந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. தென் நிறைய இடத்துக்கு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு டாட்டருக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒரு ஃபாதருக்கு தெரியாதா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் வந்து அவர் செய்கிறாரு. லைக் அந்த டே ஃபுல்லாகவுமே நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தென் அந்த விலாக் மாதிரி ஷூட் பண்ணுறது நிறைய அவ்வளோவா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அந்த டே ஃபுல்லாக. நைட் வந்து ஒரு கேக் கட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள், உங்கள் அம்மா, அப்பா 3 பேர் மட்டும்தான். உங்கள் அப்பா நினச்சிருந்தா ரொம்ப பிரம்மாண்டமாக உங்களுக்கு ஒரு பெரிய கேக் கட்டிங் செலப்ரேஷன் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். பிகாஸ் நீங்கள் ஒரு அத்லட் கேர்ள் அப்படிங்கிறதுனால இந்த நியூஸு தென் மீடியா இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணம். இருந்தாலும் நீங்கள் தனியாக இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லைக் எப்படி சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி விரும்பாத ஒரு கேர்ள். ஓகேயா? இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கீங்க. அப்பா கம்பெனி மேலே இருக்கிற ப்ரைவேட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ உங்கள் 2 பேரையும் நான் வீட்டில் விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்போ நான் மட்டும் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நேராக இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு மேலே இருக்கிற அந்த ஹவுஸ்க்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்பாவும் அம்மாவும் அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிடுறாங்க. நீங்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம், அதாவது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கொஞ்சம் நல்லா பழக்கமானவங்கலாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் பேச்சு கொடுக்குறீங்க. நைட் டைமில் அதிகமாக ஒர்க் இருக்காது. ஸோ சும்மா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா சுற்றி லைட்டாக அப்படி நோட்டை விடுவோம்ல, அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அப்பா சொன்னது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வருது. லைக் அவங்கலாம் வந்து பணக்காரங்களா இருக்கலாம். தென் யாராவது ஐடல்ஸ், மீடியா பீப்பிள்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அவங்க கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு, சரி நாங்கள் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பாய் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த ப்ரைவேட் ஏரியாவுக்கு போகக்கூடிய அந்த வேக்கு வந்து போகிறீங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ட்ரையல் ரூம் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் அதை க்ராஸ் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்குது உங்களுக்கு. பா என்னடா வாய்ஸ் இது, இப்படி டீப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஐடலாக தான் இருப்பான். மியூசிக் இல்லாமலே இப்படி பாடுறான். மியூசிக்கோட கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த ட்ரையல் ரூம் அப்படியே இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் வர மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே காண்டாயிடுச்சு. சரி இப்போ யாராக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் அந்த ப்ரைவேட் ஹவுஸ் ஏரியாவுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கரெக்டாக அவங்க வந்து இப்போ வெளியே வரான். அவன் யதார்த்தமாக ட்ரெஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு திரும்பும்போது நீங்கள் அப்படியே அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கீங்க. சுற்றி சுற்றி பார்க்குறான். அந்த ட்ரையல் ரூம் ஏரியா கிட்ட யாருமே இல்லை, ஒர்க்கர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இந்த பக்கம் அலோடு இல்லாத ஏரியான்னு தானே சொல்லுவாங்க. இந்த பொண்ணு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சவன், ஒரு வேளை திருடியாக இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு டக்கு டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கேயே ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு கடகடன்னு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டு தென் அப்படியே யதார்த்தமாக நம்ம பார்ப்போம்ல 2 பக்கம், அந்த மாதிரிலாம் சும்மா பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. அவனுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஏதோ திருட போகிற பொண்ணை வந்து சுற்றி சுற்றி அலர்ட் பண்ணிகிட்டே பார்த்துட்டு போகிற மாதிரி அவனுக்கு ஒரு தாட். ஸோ அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் போயிட்டு பாஸ்வேர்ட் போட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. என்னவா இவ பாட்டுக்கு போகிறா அப்படின்ட்டு டக்குன்னு அவனுமே நீங்கள் போய் ஒரு 2-3 ஸ்டெப்லேயே அவனுமே உள்ளே வந்துடுறான். சைலண்ட்டாக அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். தென் நீங்கள் கார்டு காமிச்சு அப்படியே வந்து அதையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. நீங்கள் கார்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு தெரியல. பிகாஸ் அவன் பின்னாடி தானே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் யதார்த்தமாக வந்து ஏதோ பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னவா டெக்னிக் தெரிஞ்ச திருடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே பின்னாடியே வந்துட்டு உங்களை அப்படியே நோட்டை விட்டுட்டே வரான். இப்போ அந்த டோரு லாக் ஆயிடுச்சு. தென் நீங்கள் உங்கள் ரூம் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக உள்ளே போகிறீங்க. டப்புன்னு உங்கள் வாயை மூடி அப்படியே டோரில் சாத்திட்டு, ஏய் திருடி 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 திருடின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஐபால்ஸ் எல்லாம் வெளியே வந்து உழுவுற மாதிரி பார்த்துட்டு டப்புன்னு அவன் கையை பிடிச்சி தள்ளி நீங்கள் வாய் மூடிட்டு, டேய் யாரா நீ, இங்கே எப்படிடா வந்த அப்படின்னு கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் தமிழில் கேட்குறீங்க, அவனுக்கு புரியலை. ஸோ வாட் அப்படிங்கிறான். ஷோ அப்புறம் கொரியனில் கேட்குறீங்க, யார் நீ முதல்ல இங்கே எதுக்கு வந்த? ஓ எஜுகேட்டடான திருடியா? நான் ஒன்றும் திருடி கிடையாது. என்ன அப்புறம் உனக்கு இங்கே என்னடி வேலை? அதை கேட்க நீ யார்? உன் வேலை
கீழே பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை முடிச்சுட்டு போக வேண்டியதானே. என் பின்னாடி எதுக்குடா வந்த? ஏய், அப்புறம் நான் வந்ததை நினச்சி நீ எதுக்கு இப்படி பயப்படுற? நீ ஏதோ தப்பான எண்ணத்தில் வந்ததுனால தானே இப்போ பயப்படுற. ஓ, முதல்ல வெளியே போ. ஏய், உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. ஐயோ படுத்துறா நீ. டேய், இது என் அப்பாவோட கம்பெனிடா அப்படின்ட்டு அவங்க அப்பா பேரை சொல்லி, அவரோட பொண்ணுடா நான், இது எங்கள் ப்ரைவேட் ஏரியா, ஒன்று எவன் பின்னாடி வர சொன்னது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவன் திருன்னு முழிச்சிட்டு, ஏய் உண்மையாக சொல்கிறியா? ஐயோ, ஏன் தான் இப்படி படுத்துறானோ. இது பாரு, பந்த வழியாக அப்படியே இறங்கி போயிடு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அவங்க வந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு, ஒன்று எப்படி நான் நம்புறது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கடுப்பில் மொபைல் எடுத்து உங்கள் அப்பா கூட இருந்த ஃபோட்டோஸ் தென் வீடியோஸ் அதெல்லாம் சில இதை காமிக்கிறீங்க. அவன் அப்போ தான் வந்து நம்பவே செய்கிறான். சாரி சாரி, நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டேன், சாரி அப்படின்ட்டு அப்படியே வெளியே போகிறான். இப்போ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு தென் அந்த லாக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நெல் நானும் வரேன், அது பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணால் தான் போக முடியும் அப்படின்ட்டு வெளியே எட்டி பார்க்குறீங்க. அங்கே உங்கள் அப்பா அம்மா ரூம் லாக்கில் தான் இருக்குது. ஸோ அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு அங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ அவன் திருன்னு உங்களை முழிச்சிட்டு பார்க்குறான். பிகாஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவன்கிட்ட பேசினதோ இல்லை பழகினதோ கை பிடிச்சதோ கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அவனை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நீ யார், உன்னை யார் இங்கே வர சொன்னது, நீ ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஸ்டின் கேட்குறீங்கல்ல. ஸோ அதெல்லாம் அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஐடல் தென் வேர்ல்டு ஹேண்ட்ஸம் பாய் வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது அவன் டக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான். ஸோ சிரிச்சுக்கிட்டே அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். நீங்கள் கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. தென் பாஸ்வேர்ட் போடுற டோர் வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னா லாக்கில் இருக்குது. நீங்கள் பாஸ்வேர்ட் போட அது ஓப்பன் ஆகலை. என்ன கருமம், ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு திரும்ப போடுறீங்க. அது வந்து ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே அதை போட முடியாது. ஸோ அது வந்து இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை மறுபடியும் கூட்டிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டே கூப்பிட்டு போகிறீங்க. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். ஸோ உள்ளே அவனை வந்து தள்ளி விட்டுட்டு, ஏய் பால்டபா, ஏன்னா என் பின்னாடி வந்த, உன்னை எவன் தான் வர சொன்னது, தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்கேன். இப்போ என் கூட ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. இங்கே அவனுக்கு ஒன்றுமே புரியலை. வாட், சாரி, ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்ட்டு கொரியனில் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்றீங்க. இப்படி ஒரு பையன் கூட இருந்தேன்னு தெரிஞ்சால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா, ஆச்சு பூச்சுன்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே அந்த பையன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா அங்கே வந்து டேமேஜ் என்னவோ அவனுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அவன் கூலாக அவங்கள பார்த்துட்டு இருக்கான். இது வெளியே போச்சுன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா எனக்கு அப்படின்ற மாதிரி. இதனாலும் நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கு அவன் கண்ணுக்கு. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போது நீங்கள் பாட்டுங்க லொடன்னு திட்டிகிட்டே இருக்கீங்க. சரி வெயிட், இப்போ என்ன, உங்கள் அப்பா கிட்ட அதுக்கு பாஸ்வேர்டு கேட்கலாம்ல அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டு, ஒழுங்கா இப்போவாது ஒரு ஐடியாவை கொடுத்து தொலைச்சிய, கேட்டு தொலைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை எடுத்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. அப்பா, சொல்லுவேன், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லைப்பா, என்ன பண்ணுற, தூங்கிட்டியா? அப்போ சைட்லேருந்து உங்கள் அம்மா துணி துவைச்சிட்டு இருக்காரு. கேட்குற கேள்வி பாரு, அடுத்த ராத்திரியில் கால் பண்ணிட்டு தூங்கிட்டியா முழிச்சிட்டியான்னு. என்னடி வேணும் உனக்கு? ஐயோ இவ வேற. அம்மா உனக்கு என்னம்மா, நீ போய் தூங்குப்போ. அப்பா சொல்லுவேன், என்னாச்சு? இல்லைப்பா, கீழே இருக்கிற டோருக்கு பாஸ்வேர்டு என்னென்னு நீ சொல்ல, அதை நான் மறந்துட்டேன், அதான். அப்போ உங்கள் அப்பா லைட்டாக சிரிச்சிட்டு, ஏன் போய் போட்டு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கரெக்டாக கேட்குறாரு. போனேன், மறந்து போயிட்டேன், அதான். எனக்கு தெரியும் நீ எப்படியும் இந்த மாதிரி வந்தேன்னா மிட் நைட்டில் வெளியே போய் சுற்றுவேன்னு, அதனால தான் நான் பாஸ்வேர்டை மாற்றி வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ அப்பா, நான் வெளியெலாம் போக மாட்டேன், நீ பாஸ்வேர்ட் சொல்லு. அதான் போக மாட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பாஸ்வேர்ட்? ஒழுங்காக படுத்து தூங்கு. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் போக மாட்டேன்ப்பா, நான் தூங்க தான் செய்கிறேன், நீ சொல்லு. அதான் போக மாட்டேன்லடா, படுத்து தூங்கு, குட் நைட், எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படியே வந்து ஃபோனை கீழே வைக்கிறீங்க. ஓ அப்படியே தயவங்க பார்க்குறீங்க.
உங்களுக்கு அப்படியே எரிச்சலா வருது. அவனுக்கு நீங்க பேசின எதுவுமே புரியல. ஸோ அவன் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். ஆனா உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோனே தெரியுது. ஓகே பாஸ்வேர்ட் சொல்லல அப்படின்ட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். இன்னைக்கு இவன் கூட தான் குப்பை கொட்டணுமா? ஐயோ! என் நேரம் அப்படின்னுட்டு அப்படியே அவன பார்க்குறீங்க. அவன் நின்னுட்டுருக்கான். நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே அவன நிமிர்ந்து பார்த்துட்டு, இதோ பாரு என் அப்பா பாஸ்வேர்ட் சொல்லல. காலையில தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ உன்னை பக்கத்து ரூம்லயே என்னால தங்க வைக்க முடியாது. திடீர்னு என் அப்பாவோ, அம்மாவோ அங்க போய் உன்னை பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அதனால நீ இங்க தான் இருந்தாகணும். வேற வழி இல்ல. அப்புறம் பார்க்க வேற ஒரு பெரிய இடத்து பையன் மாரி தான் இருக்க. ஸோ ஒழுங்கா இருப்பேன்னு நம்புறேன். இப்ப தயவும் சிரிச்சுக்கிட்டே, நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா? அதத்தானே நானும் சொல்றேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஹலோ! உனக்கு இல்ல, எனக்கு. ஆ? அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே நின்னுட்டே உங்கள கை கட்டி பார்த்துட்டு இருக்கான். டப்புன்னு நீங்க கைய பிடிச்சு பக்கத்துல இருக்க சோஃபால இழுத்து, "முதல்ல உட்காருயா. பனைமரத்துக்கு பாதி மரம் வளர்ந்துக்கிட்டு, நிமிர்ந்து நிமிர்ந்து கழுத்தெல்லாம் வலிக்குது." அப்படின்ட்டு நீங்க அப்படியே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அவன பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ மட்டமா யாருமே அவன ட்ரீட் பண்ணதில்ல. ஸோ அவனுக்கு ஒரு மாரி சிரிப்பா வருது. அவன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ அட்டெண்ட் பண்ணிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஏதோ கேட்குறாங்க. அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுது. அதாவது நீங்க கொரியன் பேசுறீங்க இல்லையா? ஸோ புரியுது. ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. ஸோ வந்து வந்துட்டேன். நாளைக்கு காலையில வந்துருவேன் அப்படின்ற மாரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் கேட்குறாங்க போல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் கால் கட் பண்ணிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வரான். கரெக்டாக இன்னொரு கால். யாருன்னு பார்த்தா ஆரவ். ஸோ அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் மார்னிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ஜென், அடுத்து ஹோபி, அடுத்து ஷுகா, அடுத்து ஜிமின், இப்படி அடுத்தடுத்தடுத்து எல்லாரும் கால் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பெரிய ப்ரீத்தை விட்டுட்டு உங்ககிட்ட மறுபடியும் வரான். கிட்ட வந்து உட்கார போகும்போது அடுத்த ஃபோன் கால். ஷோ அப்படின்ட்டு மொபைல் பார்த்தா ஜங்குக். ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு திரும்பவும் எந்திரிச்சு போய் பேசுகிறான். டேய் வந்துடுறேன்டா, மார்னிங் வந்துடுவேன்டா. என்னடா இப்போது? என்னது மார்னிங் வருவியா? ஏன் இப்போ எங்கே இருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? டே ஒரு பர்த்டே பார்ட்டின்னு வந்தேன்டா, மார்னிங் வந்துடுவேன் பை. பர்த்டே பார்ட்டியா? யாருக்கு? டே ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? டே அது நான் வந்து சொல்கிறேன்டா, ஃப்ரெண்டு தான்டா. எனக்கு தெரியாமல் எவன்டா உனக்கு ஃப்ரெண்டு? அதுவும் மிட் நைட் ஸ்டே பண்ணுற அளவுக்கு? டே தயங்கா எங்கே இருக்க? உண்மையை சொல்லு. டே ஜங்குக் வந்துடுவேன் பை, வந்து பேசிக்கலாம். டே நீ பேசுகிறதே சரியில்லை, எங்கே இருக்க? உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் உருவி உருவி கேட்டுடுறான் ஒரு வழியாக. அப்போது தயவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். என்னடா சொல்கிற? இப்போ அந்த ரூம்லையா இருக்க? ஆமாடா இங்கே தாண்டா இருக்கேன். அந்த பொண்ணு அவளும் இங்கே தாண்டா இருக்கா? அட பாவி, தனியா நைட்டு ஒரே ரூமில் பொண்ணு கூட? நீ நடத்து. டி உனக்கு அவ்வளோ தாண்டா மரியாதை? இருக்கிற சிச்சுவேஷன் புரியாமல் லூசு மாதிரி பேசாத. இல்லைடா சொன்னேன், நீயும் ஒரு ஆணழகன். அது மட்டும் இல்லாமல் எந்த பொண்ணு பார்த்தாலும் உன்னை பார்த்தோன்னே விழுந்துருவா. அந்த பொண்ணு உன்னை பார்த்து கொஞ்சமாவது ரசிச்சிருக்க மாட்டாளா என்ன? ஷோ நீ வேற ஏன்டா அவன் என்னை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காடா. என்னது கழுவி ஊத்துறாளா? ஷோ டேய் நான் வந்து பேசுகிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் வந்து அவன் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுனதுனால அவன் என்ன பேசினான்னு உங்களுக்கு புரியல. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு இப்போ உங்ககிட்ட வந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்காடுறான். நீ ஆக்டரா? ரொம்ப ஃபேமஸோ? இல்லை உனக்கு காணனதும் அடுத்தடுத்து ஃபோன் வந்துட்டே இருக்கே, அதான் கேட்டேன். அப்போ தயம் லைட்டாக சிரிச்சிட்டு, இல்லை நான் ஒரு ஐடல். ஓ ஓகே ஓகே. சோலோ சிங்கரா? தயங்கா இதுக்கு மேலே கேவலமான ஒரு சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் அமையவே கூடாதுடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹலோ நீங்கள் சோலோ சிங்கரான்னு கேட்டேன். இல்லை குரூப் சிங்கர் தான். பிடிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் தெரியும். வேர்ல்ட் ஃபேமஸ் பாய் பேண்ட் 7 மெம்பர்ஸ். அப்பா இதுவாது தெரிஞ்சுது. அதில் நானும் ஒருத்தன். ஓ அதான் இத்தனை ஃபோன் காலா? ஓகே ஓகே. அப்போது இப்போ ஃபோன் பண்ணது எல்லாமே உங்கள் டீம்? ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ஓகே, ஓகே. சரி, உங்களுக்கு இந்த கேபாப்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? ஏன் கேட்குறேன்னா, எஸ்கேல ஃபேமஸே கேபாப் தான். ஆனா, அத பத்திக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றீங்களா? அதான் கேட்டேன். ஆம், பிடிக்காதுன்னுலாம் இல்ல. நானும் கேட்டுருக்கேன் சாங்ஸ்லாம். ஆனா, அது யாரோடது, யாரு பாடுனது அப்படியெல்லாம் தெரியாது. அதுக்காக அவங்கள பிடிக்காது அப்படின்னெல்லாம் கிடையாது. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவ்வளோதான். ஓ! ஓகே, ஓகே. சரி, ஓகே. நீங்க வேற ஐடல்ன்னு சொல்றீங்க. எப்படியும் டைமிங்க்கு தூங்கணும், டைமிங்க்கு எந்திரிக்கணும். நீங்க போய் தூங்குங்க. நான் சோஃபால படுத்துக்கிறேன். இப்போதான் ஐடல்ஸ் பத்தி தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம்? அவ் அது ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். அதனால சொன்னேன். ஓ! ஓகே. அப்படின்ட்டு லைட்டா அவன் சிரிச்சுட்டு, அப்படியே எழுந்துக்கிறான். படுக்க போலாம் அப்படின்ட்டு. அவனோட வயிறு கரெக்ட்டா அப்போ சத்தம் போடுது. இப்ப அவனும் உங்கள பார்க்குறான், நீங்களும் அவன பார்க்குறீங்க. நீங்க டின்னர் சாப்பிடலையா என்ன? அ ம்ஹ்ம். அப்படின்ட்டு பாவமா மண்டைய ஆட்டுறான். ஆக்சுவலி ஷாப்பிங் முடிச்சுட்டு, டின்னரே முடிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்தா இப்படி அப்படிங்கிறான். ஸோ பாவமா இருக்கு. சரி, ஓகே. நீங்க வெயிட் பண்ணுங்க. பக்கத்து ரூம்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அப்படின்ட்டு நீங்க பொறுமையா டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளிய போயிட்டு அந்த ரூம் போய் பார்க்குறீங்க. அங்க வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃப்ரூட் எப்படி பசிய அடக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க அத எடுத்து வாஷ் பண்ணி ஒரு கப்ல கட் பண்ணி போட்டுட்டு, அவன்கிட்ட கொண்டு போய் குடுக்குறீங்க. அவன் அப்படியே உங்களையும் பார்க்குறான், அதையும் பார்க்குறான். அ ஒண்ணும் இல்ல. இதுதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. சாப்பிடுங்க. நான் அப்பா, அம்மா ரூம்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஆ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க எந்திரிச்சுட்டா பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீங்க இத சாப்பிட்டுட்டு இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அத குடுத்துட்டு, அப்படியே வந்து உங்க அப்பா, அம்மா ரூம் போறீங்க. அது எப்படின்னா, லைக் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாடல்ல இருக்கும். ஸோ ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அந்த மாதிரி. ஸோ நீங்க அப்படியே பொறுமையா போயிட்டு கிச்சன் போய் பார்க்குறீங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நூடுல்ஸ் இருக்கு, தென் வெஜ்ஜீஸ் இருக்கு. அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில மீட்டு, சிக்கன் அது இதுன்னு இருக்கு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வெளிய வச்சுட்டு, இங்க வச்சு குக் பண்ணா மாட்டிப்போம். பேசாம நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அப்படின்ட்டு அப்படியே கடகடன்னு கையில அள்ளிட்டு பொறுமையா வெளிய ஓடிடுறீங்க. ஸோ உங்க ரூம் போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்றீங்க. பார்த்தா தவம் உங்கள பார்க்குறான். கை ஃபுல்லா நீங்க அள்ளிட்டு வரீங்க. டக்குன்னு எழுந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றான். "ஹலோ, எதுக்கு இவ்ளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறான். "அங்க வச்சு குக் பண்ண முடியாது. அம்மா, அப்பா எந்திச்சிருவாங்க. அதனால நான் இங்க வச்சு குக் பண்ணி தரேன்." "என்னது? நீங்க குக் பண்றீங்களா? ஏன் என்ன பார்த்தா குக் பண்ணி தர மாதிரி தெரியலையா? இதோ பாரு, இன்னைக்கு நான் செய்கிறது தான் நீ சாப்பிட்டாகணும். இப்படியே ஏதாவது பேசிகிட்டு இருந்த, அப்புறம் உப்பு, காரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொடுத்துருவேன். ஹம், நீ செஞ்சாலும் செய்வ அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெஜ்ஜீஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணுறீங்க. தென் நீங்கள் சிக்கன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஓரமாக வைக்கிறீங்க. தென் அந்த வெஜ்ஜீஸ்லாம் போட்டு மேகி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த சிக்கனெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி தென் அதை ஒரு டிஷ் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பிளேட்டில் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களையும் பார்க்குறான், அதையும் பார்க்குறான். "நம்பி சாப்பிடு தயம்" அப்படின்றீங்க. "என்னது?" "சரி, சரி சாப்பிடுங்க" அப்படின்றீங்க. ஸோ அவனும் அத அப்படியே ஒரு பைட் வைக்கிறான். ரியலி வாவ்! அப்படி தான் இருக்கு. ஸோ அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே "சூப்பரா இருக்கு" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே பக்கத்துல உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. "அ ஆமா, உங்க பேர் என்னன்னு என்ட்ட சொல்லவே இல்லையே" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, "நான் வயன்" அப்படின்றீங்க. ஸோ அவனும் வந்து சிரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே தென் சாப்பிட்டு முடிக்கிறான். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நீங்க பேசி ஒரு ஒரு மாதிரி நல்லா பாண்டிங்க்கு வந்துட்டீங்க. ஸோ 2 பேரும் பக்கத்துல உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப தவங் வந்து அவனோட மெம்பர்ஸ் பத்தி சொல்றான். ஸோ நீங்க ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறீங்க. இதுதான் அழன், இதுதான் ஜின் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜேகேவ காட்டும்போது நீங்க பார்த்துடுறீங்க. அ இவ இவ காலையில இங்க வந்தா அப்படின்னு நீங்க காலையில நடந்த எல்லாத்தையும் சொல்றீங்க. ஸோ தவங் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். நீங்களும் பயங்கரமா சிரிக்கிறீங்க. ஒரு
4:00 கிட்ட வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டுக்குள்ள வந்துட்டீங்க. 2 பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடுறீங்க. ஒரு மாதிரி சைலன்ட்டா. உங்களுக்கு தெரியாததுக்கெல்லாம் வந்து லிரிக்ஸ் எடுத்து தரா. சரி அதெல்லாம் பார்த்து பாடிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் அப்படியே சோஃபாலேயே தன்னை மறந்து தூங்குறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆக ஆக தவங்க அப்படியே ஒரு மாதிரி சரிஞ்சு உங்க மடியில அப்படியே படுத்துடுறான். நீங்க சோஃபால அந்த சைடுல வந்து கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாரி இருக்கும்ல, அதுல வந்து உங்க ஹேண்ட வச்சு தலையில அப்படியே முட்டு குடுத்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியும் ஒரு 8:30 கிட்ட ஆகுது. இப்ப நீங்க பொறுமையா அப்படியே கண்ணு முழிக்கிறீங்க. நீங்க அப்படியே குனிஞ்சு தானே உட்காந்துருக்கீங்க. அப்படியே பார்த்தா தவங்க அப்படியே உங்க மடியில தூங்கிட்டு இருக்கான். பொறுமையா ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. ரொம்ப அழகா இருக்கான். அவனோட அந்த ஸ்லீப்பி ஃபேஸ் அப்படி குழந்தைத்தனமா இருக்கு. நீங்க அப்படியே அட்மையர் ஆயி அவன பார்க்குறீங்க. நேத்து இருந்த தவங்க விட இன்னைக்கு இந்த தூங்குற தவங் அப்படியே ஒரு மாதிரி லட்டு குட்டி மாதிரி இருக்கான். 20 மினிட்ஸ் கிட்டனாலும் நீங்க அவன அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அழகா இருக்கான். நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மொபைல் வந்து பக்கத்துல இருக்கிற டீப்பாய்ல இருக்கு. ஸோ எக்கி அத எடுத்து கூகுள் பண்றீங்க தவங்க பத்தி. நெறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓ! இவன் இப்படியா? அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமா வந்து அத பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த மாதிரி அவன் உங்கள ட்ரீட் பண்ணவே இல்ல. அ ஒரு லக்ஸூரியஸான பையன், தென் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐடல் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பழகவே இல்ல. ரொம்ப கேஷுவலா, ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருந்திருப்பான், பழகிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன பார்த்துக்கிட்டே அதெல்லாம் வாசிச்சுட்ருக்கீங்க. தென் வேர்ல்டு ஹேண்ட்ஸம் பாய் வேற. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அட பாவி! எதுவுமே சொல்லியேடா என்ட்ட அப்படின்ற மாதிரி நீங்க அவன பார்க்குறீங்க. உண்மையிலேயே வேர்ல்டு ஹேண்ட்ஸம் பாய்ன்ற பேரு உனக்கு கரெக்டா தான்டா இருக்கு. அப்படின்னு நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே அவன பார்க்குறீங்க. அவன் லைட்டா அப்படியே அசஞ்சுட்டு தூங்குறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக, இப்போ டோர் நாக் பண்ற சவுண்டு. அச்சச்சோ! யாரோ வந்துட்டாங்களே! தயோங் 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 எந்திரி! ஜங்குக் இன்னும் கொஞ்ச நேரம்டா. ஐயோ! நான் ஜங்குக் இல்ல வயன். தயோங் எந்திரி! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு அவன வந்து உலுக்குறீங்க. இப்ப அவன் கண்ணு முழிக்கிறான். அவன் வந்து உங்க மடியில படுத்துட்டு இருக்கான் அப்படின்றது அவனுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது. டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு, அ சாரி சாரி வயன். நான் வேணும்னு பண்ணல. நான் எப்படி உன் மடியில விழுந்தேன்னு எனக்கே தெரியல. சாரி சாரி. ஐயோ! அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ வெளிய யாரோ நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் என் அப்பா அம்மாவா தான் இருக்கும். நீ போய் கிச்சன்ல ஒளிஞ்சுக்கோ. ஆ ஆ ஆ ஓகே. அப்படின்ட்டு டக்குன்னு கிச்சனுக்குள்ள போறான். நீங்க டப்புன்னு அவனோட முதுக பிடிச்சிட்டு, இல்ல 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 வேணாம் வேணாம் வேணாம். என் அம்மா கிச்சன் வந்தாலும் வருவாங்க. நீ நீ வந்து எங்க நீ வாஷ்ரூம்குள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அதுக்குள்ள பிடிச்சி தள்ளிட்டு, அப்படியே டோர சாத்திட்டு, ஒரு மாதிரி அங்க இருக்கிற அந்த சாப்பிட்ட அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து சிங்க்ல போட்டுட்டு, எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா ஆயிட்டு, அப்படியே ஒரு மாதிரி கண்ண கசக்கிட்டு டோர ஓப்பன் பண்ணிட்டு, பா சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூங்கி எந்திரிச்ச மாதிரியே பேசுறீங்க. இப்போ அவங்க அப்பா, அ "வயன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாடா?" "ஆ இல்லப்பா சொல்லுங்க." "இல்ல அம்மா அந்த வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொன்னா. ஸோ அவள கூட்டிட்டு போறேன்னு இருக்கேன். நீயும் வரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் வரேன்னு சொன்னா, "அங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிக்கோ. வா" அப்படின்னு கையோட கூட்டு போணும்னு போயிடுவாங்க. "ஆ இல்லப்பா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. நீங்க போங்க நான் தூங்குறேன்." "அப்படியா? சரி ஓகே." அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் வருது. "அப்பா." சொல்லு வயான்." "அந்த பாஸ்வேர்ட்" அப்படின்றீங்க. ஸோ அவங்க லைட்டா சிரிச்சுட்டு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படியே சொல்றாங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. "உன் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டா போட்டிருந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு நீங்க மண்டைய மண்டைய ஆட்டுறீங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்க டோர க்ளோஸ் பண்றீங்க. இந்த பக்கம் பயபுல நீங்க புடிச்சு தள்ளுன தள்ளல கரெக்ட்டா உங்களோட ட்ரெஸ்ஸுலயே போய் விழுந்துடுறான். ஆக்சுவலி உங்க ட்ரெஸ்ஸ வந்து அந்த ஆங்கர்ல போட்டிருந்திருப்பீங்க. நேத்து சேஞ்ச் பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே நீங்க தள்ளி விட்டதுல அதில போய் விழுந்துடுறான். உங்களோட இன்னர் வந்து அப்படியே அவன் மேல விழுகுது. ஸோ அப்படியே அவன் ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன்ல அப்படியே நகர்ந்துட்டு, அப்படியே அவன் தலையில இருக்கிறத கைய வச்சு எடுக்குறான். ஸோ பார்த்தா அவங்களோட பிரேசியர். ஸோ ஒரு மாதிரி ஆயிட்டு கல் பண்ணிட்டு டப்புன்னு அந்த துணி மேல தூக்கி போட்டுட்டு, "ஐயோ!" அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே வந்துட்டு மெதுவா வாஷ்ரூம் டோர் ஓப்பன் பண்றீங்க. அவன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கான். நீங்க அத கவனிக்கல. "வா வா வா" அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ வெளிய வந்துடுறான். "அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. நீ சீக்கிரம் கிளம்பு. நான் உன்ன கீழ கூட்டிட்டு போய் விட்டுடுறேன்." "எங்கேருந்து கிளம்புறது?" அவ்வளோதான். அப்படியே போ வேண்டியதான்." "அம்மா பாஸ்வேர்ட் உன்னோட டேட் ஆஃப் பர்த்தா?" "ஆமா. உனக்கு எப்படி தெரியும்?" "இல்ல
உன் அப்பா டேட் ஆஃப் பர்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உன்னோட தான் இருக்கும்னு கெஸ் பண்ணேன். ஆஹா! அப்போ நேத்து உன் பர்த்டேவா? ம். ஓ! ஓகே, ஓகே. சாரி டு லேட்டர் விஷஸ். ஹாப்பி பர்த்டே. பரவாயில்ல. தேங்க்ஸ். சரி வா போலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவனை கூப்பிடுறீங்க. ஸோ அவன் மொபைலு, தென் வாட்ச்சு அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறான். அவன் போகிறது என்னவோ உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. தயம்? ஆ தப்பா எடுத்துக்கலன்னா, அம் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. அவன் சிரிச்சுட்டே, இதில என்ன இருக்கு? அப்படின்ட்டு உங்க மொபைல் வாங்கி அப்படியே செல்ஃபி எடுக்குறான். ஸோ நீங்க வந்து அத வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போ வெளிய அப்படியே மண்டைய விட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு, தயங்க அப்படியே கைய புடிச்சு, "வா, வா, வா போலாம், போலாம், போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறீங்க. இப்பவுமே அதே ஃபீல்ல நீங்க போறது வந்து அவனுக்கு லைக் அவனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே கீழ போயிட்டு அந்த கார்டு காமிச்சு, அதுக்கப்புறமா 2வது டோர்ல பாஸ்வேர்ட் போட்டுட்டு, அப்படியே அங்க பார்க்குறீங்க வெளிய யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. யாருமே இல்ல அவ்வளோக்கா. ஸோ டக்குனு நீங்க வந்து அவன அந்த பக்கம் கூட்டிட்டு போறீங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போறீங்க ஒண்ணா. ஸோ தயங்க உங்கள பார்த்து சிரிச்சுட்டு, "ஓகே ஒயன், பாய். நான் கிளம்புறேன்" அப்படின்றான். ஸோ நீங்களும் வந்து ஏதோ சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாரி நர்வஸா நின்னுட்டு, "ஆ, ஆம், ம், ம். ஓகே. பாய்" அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே வந்து அந்த ட்ரையல் ரூம் கிட்ட போயிட்டு, அவன் போட்டு வச்சிருந்த ட்ரெஸ் அப்படியே தான் கிடக்கு. அத அப்படியே கையில எடுத்துட்டு, அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு நின்னுட்டு, அப்படியே போய் பெல் கவுண்டர் போட்டுடுறான். ஸோ அத வாங்கிட்டு அப்படியே வெளிய போயிடுறான். நீங்க உங்க ரூமுக்கு போயிடுறீங்க. ரூம் ஏதோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே அந்த ரூம கிளீன் பண்றீங்க. தென் நேத்து நைட்டு குக் பண்ணது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு, அங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா உங்களுக்கு காஃபி போடுறீங்க. தென் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து காஃபிய கப்ல ஊத்தி, அப்படியே பால்கனியில போய் சிப் பண்ணிட்டு நிக்கிறீங்க. இப்போ உங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். நீங்க அப்படியே சும்மா எடுத்து பார்க்குறீங்க. ரீச்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, "தயோம்" அப்படின்னு மெசேஜ் போடுறீங்க. அங்கேருந்து ஒரு ஸ்மைலி எமோஜ் வருது. "ஏய், என்னோட நம்பர நீ எப்ப எடுத்த?" அப்படின்னு கேட்குறீங்க. "நீ நேத்து குக் பண்றதுக்காக வெஜ்ஜீஸ் எடுக்க போனல்ல, அப்ப எடுத்தேன்" அப்படின்னு ரிப்ளை. ஸோ நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, "திருடி திருடின்னு என்ன சொல்லிட்டு, நீ தான் என் நம்பர திருடிட்டு போயிருக்க" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி ஸ்மைலி எமோஜ் போடுறான். இப்படியே உங்க டாக்ஸ் கன்டின்யூ ஆகுது. கொஞ்ச நேரம் பேசுறீங்க. தென் தயோங் அப்படியே வந்து உங்ககிட்ட சேட் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறான். அப்போ ஜங்குக், "டேய் மச்சான், போன மாதிரியே அப்படியே வந்திருக்கியா? இல்ல எதையாவது பறி குடுத்துட்டு வந்திருக்கியா?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி டபுள் மீன்ல கேட்குறான். ஸோ தயோங் அப்படியே மொபைல ஆஃப் பண்ணிட்டு, டக்குனு பாக்கெட்ல வச்சுட்டு, அவன பார்த்து மொறச்சிட்டு, அவன் ஷோல்டர்ல ஹேண்ட்ஸ் போட்டுட்டு, "உனக்கு இருந்தா அந்த வாய் அதிகம்" அப்படின்ட்டு அப்படியே சும்மா பேசிக்கிட்டே உள்ள போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மறுபடியும் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2 டேஸ் இப்படியே சேட்டிங்ல போகுது. ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா, ஃபன்னா அ அதாவது நீங்களும் ஒரு பெரிய இடத்து பொண்ணு அப்படின்றத காமிக்காம, தென் அவனுமே வந்து ஒரு பெரிய ஐடல் அப்படின்றத காமிக்காம, ஒரு ஃப்ரெண்ட் பாண்ட்குள்ள நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இன்னொரு 2 டேஸ்ல கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க தவங்கிட்ட கேட்குறீங்க, "அம்மா, உனக்கு இன்னும் 2 நாள்ல கன்சர்ட்டாமே" அப்படின்னு. "ஏய், உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே! எப்படி நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட?" "அம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுது. அதான் கேட்டேன்." "அப்படியா?" அப்படின்னு கேட்குறீங்க. "ம், ஆமா. வரியா?" அப்படின்னு கேட்குறான். "ஆ, மேபி" அப்படின்றீங்க. "ஓ! அப்போ பிடிக்காதுலேருந்து மேபி வந்துருச்சு" அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே ஒரு ஸ்மைலி எமோஜ் போடுறீங்க. அவன் வந்து அப்புறம் பேசிக்கிட்டே இருந்துட்டு, லாஸ்ட்டா உங்களுக்கு பாய் சொல்லும்போது, "கன்சர்ட் வரியா?" அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அப்ப நீங்களும் வந்து, "சரி, ஓகே, நான் வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவ்வளோதான், அவன் ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, எஸ்" அப்படின்றான். இத வந்து ஜங்குக் பார்த்துடுறான். "டேய், என்னடா நடக்குதுங்க?" அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே பின்னாடி போயிட்டு, அப்படியே சேட்ட வந்து பார்க்குறான். "டேய், யார்ரா இது?" அப்படின்ட்டு ஷாக்கிங்கா கேட்குறான். அப்ப டக்குன்னு அவன் மொபைல கமத்தி போட்டுட்டு, "ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சமாளிக்கிறான். "டேய், டேய், டேய், நான் பார்த்துட்டேன். யார் அது? ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு. இல்ல ஹயோன் கிட்ட சொல்லிடுவேன்" அப்படின்றான்.
ஸோ தயோங் வந்து சொல்கிறான் உங்களை பற்றி. ஆக்சுவலி வந்த அன்னைக்கே தயோங் கிட்ட எல்லாத்தையும் கேட்டிருந்திருப்பான். தயோங்கும் சொல்லியிருந்திருப்பான். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா பார்த்தது, தென் நீங்கள் காய்ச்சி மூச்சுன்னு கத்துனது, திட்டினது, நீங்கள் ஐடல்னே தெரியாமல் அவனை அப்படி ட்ரீட் பண்ணது, தென் ஐடல்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சேம் அதே ஃபீல்டில் ட்ரீட் பண்ணது எல்லாமே சொல்லியிருந்திருப்பான். குக் பண்ணி கொடுத்தது, பேசிக்கிட்டது, பாட்டு பாடினது, எவ்ரிதிங். பட் அந்த காலையில் நடந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்கள்ல, அது மட்டும் சொல்லியிருந்திருக்க மாட்டான். உன்னை பொறுமையாக வச்சுக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நீ எப்படி சேட் பண்ண ஆரம்பிச்ச, நம்பர் எப்படி கிடச்சிது, அந்த மாதிரி அவன் கேட்குறான். அப்போ தயவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, இல்லைடா அவளுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் ஷாக்கு. அட பாவி, ஒரு பொண்ணு உன் நம்பரை திருடிட்டான்னா கூட ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஆனால் நீ ஒரு பொண்ணு நம்பரை திருடிட்டு வந்திருக்க, பார்த்துக்கிறேன் அப்படின்றான். டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. ஆமாடா, இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சவனுங்க தான் முதல்ல பிள்ளைங்க குட்டியுமா வந்து நிற்கிறானுங்க. டேய், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா அப்படின்னுட்டு ஷோல்டரில் கையை போட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான். தென் அந்த 2 days வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் அது இதுன்னு அப்படியே போகுது. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி டிக்கெட்லாம் புக் பண்ண சொல்லியிருந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கன்சர்ட் போகணும் அப்படின்னு கேட்டதுனால உங்கள் அப்பா வந்து ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் சீட்லாம் புக் பண்ணி தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. தகவல் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேடியம் பார்க்குறீங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஸ்டேடியம் ஃபில் ஆகிடுது. இப்போ 7 பேர் அப்படியே ஸ்டேஜ் வராங்க. தென் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயங்கர எனர்ஜெட்டிக்காக எல்லோரும் வந்து சேர்ந்து லவுடராக வந்து சாங் எல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஒரு 2-3 சாங்ஸ் போனதுக்கப்புறமா தயவங்க உங்களை நோட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறீங்க. ஸோ அவனை சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்சம் தூரம் போக நீங்கள் ஜங்குக்கை நோட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு சிரிப்பாக வருது. இருந்தாலும் நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிளாப் பண்ணிவிட்டு அந்த சாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. என்னடி இது, என்ன புரியுதுன்னு இப்படி உட்காந்து பாடிட்டு கேட்டுட்ருக்க நீ அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு இங்கே வாயேன் அப்படின்றீங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே குனிஞ்சு உங்ககிட்ட வராங்க. நான் இந்த பாட்டு கேட்கலாம் வரல, உன் மருமகனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே அவங்கள இறங்க பார்த்துட்டு, என்ன ராத்திரி கனவா, அதுவும் முழிச்சுக்கிட்டே இருக்கும்போதா அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதோ அங்கே ஹைட்டாக ரெட் ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தன் ஆடிட்டுருக்கான்ல அப்படின்னு காமிக்கிறீங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அப்படியே தேடி பார்த்துட்டு, அண்ணா நிற்கிறானே அந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் தான், அந்த பிளாக் கலர் ஹெட்பேண்ட் கூட போட்டிருக்கானே, அவன் தான், அவன் தான் உன் மருமக போல அப்படின்றீங்க. அவங்க ஒரு மாதிரியாக ஷாக்காக அவங்கள பார்த்துட்டு, என்னடி உங்கள் அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தராங்கன்றதுக்காக இவனையும் கேட்கலான் இருக்கிறியா? அப்பாட்டெல்லாம் கேட்க போகிறதில்ல, அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றீங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ப்ரூஃப் பண்ணட்டா, இப்போ பாரு அப்படின்ட்டு நீங்கள் கை காமிக்கிறீங்க அவங்க பார்த்து. ஸோ உங்கள் சைடு பார்த்து அவனும் அப்படியே ஹேண்ட்ஸை ஆட்டிகிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். என்னடி அவனும் கை காமிக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களையும் தயவங்க மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. எப்படிரி அவ்வளோ அழகான பையன் உன்னை போய் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ நீங்கள் இப்படியே ஒரு மாதிரி உங்கள் அம்மா கிட்ட விளையாடிக்கிட்டே அந்த சாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கன்சர்ட் முடியும் போது கரெக்டாக யூனிவர்ஸ் சாங் வந்து லாஸ்ட்டாக பாடுறாங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, அந்த ட்ரையல் ரூமில் பாடினது தாங் தானா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சாங்கில் எந்த லெவல் எனர்ஜி இருந்துச்சோ அதே மாதிரி லாஸ்ட்டு சாங்லேயுமே அதே எனர்ஜி லெவலில் அவங்க பாடிட்டு எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜங்குக் உங்களை நோட் பண்ணுறான். ஸோ உங்களை பார்த்ததுமே அவனுக்கு வந்து இது அது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்து சிரிச்சிடுறீங்க. என்ன இவன் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போக ஜங்குக் கிட்ட வந்து தயவங் கூப்பிட்டு இவ தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி உங்களை வந்து காமிச்சு தென் காதுக்குள்ளே பேசுகிறான். ஜங்குக்கு ஷாக்கு தான். இருந்தாலும் தயவங் இது நாள் வரைக்கும் அந்த இன்சிடெண்ட் பற்றி எதுவுமே கேட்கல, எதுவுமே சொல்லலை அப்படின்னோன்னா, ஒன்று நீங்கள் மறந்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் அதை கண்டுகிட்டே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே விட்டுடுறான்.
ஸோ எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்புறாங்க. அப்புறம் மெம்பர்ஸ் எல்லோரும் பேக் ஸ்டேஜ் போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு மினிட்ஸில் வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு ஸ்டேஜ் பின்னாடி போகிறீங்க. ஸோ அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி டயர்டாக ஸ்வெட் ஆகிட்டு தென் மூச்சு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தேடிக்கிட்டே உள்ளே வரதை தவம் பார்த்துட்டு ஏ வயன் அப்படின்றான். ஸோ நீங்களும் அவங்கள பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஹாய் காமிச்சிட்டு கிட்ட போகிறீங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் செமையா அப்படின்றான். சூப்பர். இது நாள் வரைக்கும் இந்த மாதிரிலாம் நான் கேட்டதோ இல்லை அட்டன் பண்ணதோ கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கவே ஜங்குக்கு வரான். நீங்கள் அவனை பார்த்ததுமே சிரிச்சுட்டு இந்த காதுலலாம் கை வச்சுட்டு சாரி கேட்போம்ல அந்த மாதிரி நின்றுட்டு சாரி அப்படின்றீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி ஆகிட்டு எதுக்குன்னு கேட்குறான். ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வேணும்னா அப்படி பண்ணேன், ஸோ சாரி சும்மா டீஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தான் தயவங்க ஒரு மாதிரி விழுந்து சிரித்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி போது நான் நிறுத்து என்ன அப்படின்ற மாதிரி அவனை வந்து லைட்டாக அடிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க விளையாடுறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. இப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கவே தேவம் சொல்லு வயன், நிஜமாவே நீ அழகு பையன்தாண்டா. புரியலை. நீ ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, நான் எப்படி துரத்தி விடுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ போனதுக்கப்புறம் எனக்கு என்னவோ அது ஒரு மாதிரியாக இருக்குது. சம்திங் டிஃப்ரெண்ட் தெரியல. ஐ திங்க் நீ என்னை கவுத்துட்ட பையா அப்படின்றீங்க. வயன், நீ என்ன லாங்குவேஜ் பேசுகிற எனக்கு புரியல. தயவு செஞ்சு கொரியனில் இல்லைனா இங்கிலீஷில் சொல்ல. இட்ஸ் மை மதர் டங், தமிழ். சரி ஓகே, நீ புரிகிற மாதிரி சொல்லு. நத்திங் அப்படின்றீங்க. பயன் சொல்லிட்டு போ. நத்திங் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ ஜங்குக்கு இதையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அப்போ தயவங்களோட ஷோல்டரில் கை வச்சுட்டு டே மச்சான், அவள் சொன்னது தான் புரியலை, ஆனால் அவள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா இதை குதர்க்கமாக இல்லை அப்படிங்கிறான். ஸோ தயவங்க சிரிச்சுட்டே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படியே ஒரு 1 வீக் ஓடுது. உங்கள் அம்மா இந்தியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போகணும் அப்படின்ற மனசே இல்லை. பிகாஸ் நீங்கள் தயவங்க கூட தான் நல்லா அட்டாச்ட் ஆகிட்டீங்களே. ஸோ ஒன் டே நீங்கள் வீடியோ கால் ஆன் பண்ணி கிச்சனில் வச்சுட்டு அப்படியே குக் பண்ணிக்கிட்டே தயவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக. ஸோ அவனுமே உங்கள்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். இப்போது யதார்த்தமாக உங்கள் அம்மா அப்படியே கிச்சனுக்குள்ளே வராங்க. நீங்கள் தயவங்க கூட பேசிகிட்டு அப்படியே வெஜ்ஜீஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி நடக்குது இங்கே? அப்போ முடிவே பண்ணிட்டியா? இவனை தான் கட்டிக்க போறியா? நான் கூட இந்தியாவில் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். உனக்கு இந்த ஒரு காரணையாக பிடிச்சிருக்கு? அப்படி என்னடி இருக்குது இவன்கிட்ட அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கிட்ட போகிறாங்க. தயவங்க ஃபோன் கிட்ட. அவன் வந்து டக்குன்னு பார்த்து சிரிச்சுட்டு போ பண்ணிட்டு ஹலோ ஆண்டி அப்படின்றான். மரியாதை தெரிஞ்ச பிள்ளையாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் முடிச்சு தொலைச்சிட்டேன், நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். ஐயோம்மா ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ வேறு லூஸு மாதிரி பேசாத போமா. என்னது ஃப்ரெண்டா? அன்றைக்கி என்னடானா இவனை பார்த்து என் ஆளுன்னு இவனை தான் லவ் பண்ணுறேன்னு, இப்போ என்னடானா என்கிட்ட மாட்டிக்கிறானோன்னா ஃப்ரெண்டுன்னு சமாளிக்கிறியா அப்படின்றாங்க. இப்போது தயவங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். மா போய் தொலைம்மா, நான் வந்து சொல்கிறேம்மா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முதுக பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க அம்மாவை. ஸோ இப்போ தயவங்கிட்ட வரீங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறானோன்ட்டு. அப்போ அவன் வயன் அவங்க என்ன சொன்னாங்க? அப்பாடா நல்ல வேலை உனக்கு தமிழ் தெரியாது. ஒன்றும் இல்லை, சும்மா யாருன்னு கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. இப்போ தயவங்க ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறான். இப்போ அவ்வளோதான் அவங்களுக்கு குண்டு போட்ட மாதிரி இருக்குது. என்னது அப்படின்றீங்க. நீ திடீர்னு உன் மதர் டங்கில் பேசுகிற, ஆனால் என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலை, அதான் ட்ரான்ஸ்லேட்டர் போட்டுட்டு உட்காந்தேன் அப்படின்றான். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது அது அன்றைக்கி ஒரு நாள் சும்மா அம்மா கிட்ட விளையாடுறதுக்காக அப்படி சொன்னேன். அவங்க அதை ரியல்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ உன்னை பார்த்துட்டாங்களா, அதான் அவங்க தப்பாக நினச்சிட்டு போயிட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ தப்பாலாம் எடுத்துக்காத. என்ன சாரி. இப்போ எதுக்கு இவ்வளோ சமாளிக்கிற? உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவ்வளோ நேரம் லடன்னு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த வேர்டு கேட்டதுமே உங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. டயம் எனக்கு நீ பேசுகிற லாங்குவேஜ் தான் புரியாது, பாடி லாங்குவேஜ் புரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்றான். அது ஏதோ லைட்டாக எனக்கு ஓகே. நீ சொல்கிறியே அந்த லைட்டாக, அது எனக்கு ஓகே.
அப்படிங்கிறான். அவங்களுக்குன்னா அங்கே ஹாப்பினஸ் தாங்கலை, இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகேண்ணா என்ன அர்த்தம்? தெளிவாக சொல்லு. நான் ஏன் தெளிவாக சொல்லணும்? நீ என்னைக்கு சொல்கிறியோ அன்றைக்கி நானும் சொல்லிக்கிறேன். தயம் சரி ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு அவன் கிளம்ப போகிறான். தயம் ஒரு நிமிஷம், அவ்வளோதான், கால் கட்டு. ஸோ இங்கே உங்கள் மண்டக்குள்ள ஐயோ அவன் முழுசாக சொல்லிட்டு போயிருந்தாலாவது பரவாயில்ல, இல்லை சொல்லாமையே போயிருந்தாலாவது பரவாயில்ல, இப்படி பாதியில் விட்டுட்டு போயிட்டானே, ஐயோ இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்கள் மண்டக்குள்ளே குடஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த டே போகுது. அட் மார்னிங் தயங்க அவனோட ரூமில் அப்படியே நல்லா தூங்கிட்டே இருக்கான். அலார்ம் அடிக்குது. ஸோ தூக்கம் லைட்டாக கலைஞ்சு கண்ணை மூடிக்கிட்டே அலார்ம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டை இழுத்து கவர் பண்ணலான்னு லைட்டாக ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பெட்ஷீட்டை பிடிக்கும். பெட்டு பக்கத்தில் சேரை போட்டு நீங்கள் கன்னத்தில் கை கொடுத்து அப்படியே அவனை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், மனுஷனுக்கு ஏதோ சரக்கடிச்சு போதை கலைஞ்ச மாதிரி தூக்கம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. டப்புன்னு எழுந்து உட்காந்துட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்குறான். நீங்கள் சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் பைத்தியம், இங்கே எப்படி வந்த? ஐயோ ஏய் உன்னை யாரடி இங்கே வர சொன்னது? எப்படி வந்த? கோல் 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 இப்போ என்ன ஆயிடுச்சு? நீ என் வீட்டுக்குள்ளே வந்தல, அப்படி தான் நானும் வந்தேன். ஐயோ ஏய் காலையில் நேரத்தில் ஹைவாங்ஸ்லாம் என் ரூம்க்கு அடிக்கடி வருவாங்கடி. இப்படி ஒன்று இருக்கிறத பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என் கதை. பயப்படாத தயம், நான் லாக் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எனது லாக் போட்டிருக்கியா? என் ரூம்க்கு நான் லாக்கே போட மாட்டேன்டி. ஐயோ அதுவே தனி டவுட் வருமே. இப்போ பாரு வயன், முதல்ல எதுக்கு இங்கே வந்த? நீ எப்படி வந்தியோ அப்படியே போகிறீங்க. லைட்டாக கோச்சிட்டு என்னடா பாருடப்பா, என் ரூமில் ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தல்ல, நான் உன்னை ஏதாவது சொன்னேன்னா? இப்போ கொஞ்ச நேரம் கூட என்னை ரூமில் இருக்க விட மாட்டேன்ல? ஏய் என்ன லூஸா நீ? அங்கே நீ தனியாக இருந்த, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே என்னோடய டீம் மெம்பர்ஸ் 6 பேர் இருக்காங்க. போதாக்குறைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, க்ளீனரு, காஸ்டியூம் டிசைனரு, கேமராமேன், அது இதுன்னு சொல்லி எப்படியும் 80-70 பேர் வருவாங்க. யாராவது ஒருத்தர் கண்ணில் நீ மாட்டினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது. ஏன் இப்படி பண்ணுற? முதல்ல எப்போ வந்த நீ? எதுக்கு வந்த? நான் ஒரு 3 மணிக்கெலாம் வந்துட்டேன். எது 3 மணிக்கா? அடி பாவி. ஐயோ ஏய் எப்படி வந்த? ஆமாம், இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸு, இல்லை யாராலையும் வரவே முடியாது. காம்பவுண்ட் டிகிரி குதிச்சா செக்யூரிட்டி நான் வந்தது கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. என் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி கூட இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக சொல்கிறீங்க. சரி, இது ஏன் ரூம்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்றைக்கி நீ தானே ஃபோனில் உன்னோட வீடு தென் ரூம் இது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்த, அதை வச்சு அப்படியே கெஸ் பண்ணி வந்துட்டேன். ஷோ சரிடி, இப்போ எதுக்கு வந்த? அது அது நேற்று வீடியோ காலில் அப்போ ஓகே அப்படின்னு சொன்னல, அந்த ஓகேக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு போவேன். அடி பாவி, அதுக்காக வாடி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்த? அதை ஃபோன்லேயே கேட்டிருக்கலாம்ல. நான் கேட்டேன்ல, நீ எங்கே சொன்ன? அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். டேரெக்டாக உங்ககிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு, அதனால வந்துட்டேன். வந்து அப்போவே எழுப்பி கேட்கலான்னு தான் தோணுச்சு. ஆனால் உன்னை பார்த்த உடனே அது ஏன்னோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணிடுச்சு. அப்படியே குழந்த மாதிரி அழகாக தூங்கிட்டு இருந்தேன். சரி நீயா எந்திக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமேன்னா அப்படியே உட்காந்தேன். எனக்கு நேரம் போனதே தெரியல. அடி பாவி, அப்போ வந்ததுலேருந்து இப்படி தான் உட்காந்துட்ருக்கியா? அப்படின்னு மண்டே ஆட்டுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையிலே அடிக்கிறான். சரி சொல்ல தயம், அந்த ஓகேக்கு என்ன அர்த்தம்? அப்போ தயம் சிரிச்சுட்டே இங்கே வாயன் அப்படிங்கிறான். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக அப்படியே அவனோட பெட்டில் நீல் டவுன் போட்டு அப்படியே ஏறிட்டு அப்படியே காலை மடிக்க அந்த கால் மேலே உட்காந்துட்டு சொல் அப்படின்றீங்க. டப்புன்னு தலையில ஒரு அடி. டே நீ கூப்பிட்டதை பார்த்தா நான் வேற என்னமோ நினச்சி வந்தா அடிக்கிற அப்படின்றீங்க. 3 மணிலேருந்து இப்படி ஆடி உட்காந்துருப்ப. நான் என்ன பண்ணுறது, நீ அவ்வளோ அழகாக இருக்கா பையன். சரி டிஸ்ட்ராக்ட் பண்ணாத, எனக்கு சொல்லு, அந்த ஓகேக்கா என்ன மீனிங்? உன் மம்மி டேடி கிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாம். அவங்க பேசி முடிக்கட்டும், அப்புறம் சொல்கிறேன். அப்படி அவங்க எதுக்கு பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னு உனக்கு புரிஞ்சுதா? உன் மேரேஜ் பற்றி தானே? தயம்
தயங்க ஆர் யூ சீரியஸ்? ம் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறான். தயம் நிஜமா சொல்றியா? அப்போது டக்குன்னு அவங்களோட ஹெட் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோன் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நிஜமாக சொல்கிறேன் அப்படின்றான். ஆனால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல? பாரா, அதுக்குள்ளே எங்கள் ரூல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல். ஓகே ஓகே, அப் சொல்லு, அப்படி இருக்குல்ல. அப்போ டக்குன்னு தவங்க அவங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு இருக்குதான், அதுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் நீ இப்படி இருக்கிறது தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடாதா? ஹேய், உனக்கு ஒன்று சொல்லட்டா? நம்ம ஆரம் இருக்கார்ல, அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எனது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? கத்தாதடி. என்ன தயம் சொல்கிற? அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 6 மந்த் ஆகுது. ஆனால் இன்னும் வெளியே யாருக்கும் தெரியாது. அவங்களோட ரிலேஷன் பொண்ணு தான், லவ் பண்ணாங்க போல். என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க ஃபேமிலிக்குள்ளே வச்சு. இப்போதைக்கு எதுவும் வெளியே தெரிய வேணாம், பொறுமையாக மேரேஜ் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. அடப்பாவி, ஏடா இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக சொல்கிற? இதுக்கே இப்படியா? அப்போ இன்னொரு விஷயம் சொல்லிட்டா? என்னது? நம்ம ஜங்குக்கு இருக்கான்ல, ஆமாம், அவன் ஒரு பொண்ணை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா சொல்கிற? ஆமாம், எல்லாம் மூடிட்டு தான் இருக்குது, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. என்னத்தையும் இப்படி சொல்லிகிட்ருக்க? வெளியே தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். அதுக்கு என்னடி பண்ணுறது? நாங்களும் சாதாரண பசங்க தானே, எங்களுக்குள்ளேயும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தெரியாத வரைக்கும் ஓகே, தெரியும் போது ஃபேஸ் பண்ண வேண்டியதான். எப்படா இதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க? உன்னை நான் மெயின்டைன் பண்ணுவேன்ல, அப்போ நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஆடுறான். தெரியும், இதெல்லாம் பிரச்சனையில் போய் முடியாது தானே, எனக்கு பயமாக இருக்குது. அப்படியா? எகிரி குதிச்சு வரையில உனக்கு பயம் வரல, இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே பயம் வந்துருச்சா? அதுக்கு இல்லை, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா வெளியே போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படியெல்லாம் தோணும். ஆனால் உங்களால் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல? என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபேக்ஷன் இருக்க தான் செய்யணும். லைஃப் லாங் நீ வேணும்னா இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கணும். பரவாயில்ல இல்லை, அப்படியும் இல்லை மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சீக்ரெட்டாக மீட் பண்ண வேண்டியதான், உன் வீட்டில் அன்றைக்கி மீட் பண்ண மாதிரி அப்படின்றான். இப்போ நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போ டோர் நோக் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஐயோ, போச்சு போச்சு, யாரும் வந்துட்டாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நான் வேணா அவன் பாத்ரூம் போய் ஒழிஞ்சிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு இறங்குறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் பாத்ரூமில் நடந்த இன்சிடெண்ட்டை யோசிச்சுட்டு ஐயோ அங்கெல்லாம் போகுது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இந்த பெட்டுக்கு கீழே போ, சீக்கிரம் சீக்கிரம் போ அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளுறான். ஸோ நீங்களும் அப்படியே படுத்துட்டு உருண்டு உள்ளே போயிடுறீங்க. அப்படியே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணால் ஜங்குக் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு தயவங்க மேலே கீழேயும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் தயவங்க வந்து பெட்டில் உட்காடுறான். டேய், நீ இந்த மாதிரி லாக் பண்ணுறவன் கிடையாது, என்ன திருட்டு வேலை பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இது டோரு நைட் ஒரு மாதிரி லூஸாக இருந்ததோ என்னவோ, திறந்துக்கிட்டே இருந்துச்சு, அதான் ஒரு டென்ஷனில் அப்படியே லாக் பண்ணிட்டு படுத்துட்டேன். நல்லா கதை சொல்கிறேன். டேய், எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? என்ன பண்ணுற சொல்லு. என்ன அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தியா? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்தோடனே தூங்கிட்டேன். டேய் நடிக்காத, என்ன ரூமை லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட வீடியோ காலில் குஜாலா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாய் மூடு. இல்லையே, உன் மொழியெல்லாம் சரியில்லையே. டே தயோங்கா, நீ யாருக்கிட்ட வேணால் என்ன வேணால் உருட்டிடலாம், ஆனால் என்கிட்ட முடியாது. ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, இல்லை அயங்கிட்ட போய் சொல்லிடுவேன். ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல கிளம்புறியா? என்னடா துரத்தியெல்லாம் விடுற? அப்போ சம்திங் ராங். என்ன விஷயம் சொல்கிறியா, இல்லை நான் போய் சொல்லட்டுமா அப்படின்றான். சரி, அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், போதுமா? அப்படி வா வலிக்கு. என்ன வீடியோ காலா ஆடியோ காலா? டே அது அது
பேசிட்டு இருந்தேன் அவ்வளோதான். டேய் 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 அதான் முழுசா நனைஞ்சிட்டேன்ல, அப்புறம் என்ன முக்காடு போட்டுட்டு இருக்க? ஒழுங்கா சொல்லு. என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? ஆம். ம். பண்ணிட்டேன். பாரா சொல்லவே இல்ல. சரி சரி சொல்லு. எப்படி பண்ண? அப்படின்னு கேட்குறான். டேய் நான் அப்புறம் சொல்கிறேன், நீ கிளம்புடா. டேய் என்னடா துரத்துறதுலேயும் இருக்க? என்ன அந்த பொண்ணு ஏதோ காலில் இருக்காளா? கேட்டுட்டு இருக்காளா? ஆ நீ பேசிகிட்டு இருக்கையில நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சொல்லு மச்சான். ஆ ம் ஆமாம் பேசிட்டு தான் இருந்தேன். நீ தான் குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. ஓ அதான் கடுப்பில் இருக்கியா? சரி ஓகே குடு, நானும் அவள்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போகிறேன். டேய் அப்போ ஏன் ஆளுடா? இருந்துட்டு போட்டுண்டா, தங்கச்சிடா. சரி என்ன சொல்லுமோ சொல்லு. ஃபோனு ஃபோன்லாம் இல்லை, அப்படியே சொல்லு கேட்கும். எப்படி? நீ சொல்லுடா, அவ கேட்டுட்டு தான்டா இருப்பா. டேய் என்ன வீடியோ கால் எதுவும் ஆனில் இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லி ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். எதுவும் இல்லை. டேய் என்னடா பேசு பேசுன்ற, ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னமோ பக்கத்தில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி. ஆமாடா மச்சான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்து கேட்டுட்டு இருக்கான். அவள் இங்கே தான் இருக்கா. இங்கேனா எங்கே? எங்கே ஃபோனை காணோம். பெட்டு கீழே. பெட்டு கீழே என்ன ஃபோனை வைக்கிற பைத்தியம்? நான் வந்தால் என்ன உன்னை என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்துட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. டேய் ஏன்டா முழுசாக அவளை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்க? அப்போ டப்புன்னு தவங்க அவளோட வாயை பிடிச்சிட்டு டிடி கத்தி தொலையாதடா, நான் ஒன்றும் கூட்டிட்டுலாம் வரல, அந்த பைத்தியம் வந்துருச்சு, எப்படி அனுப்புறதுன்னு தெரியல, நானே முழிச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பாவமா நீங்கள் இப்போ பெட்லேருந்து உருண்டு அப்படியே வெளியே வந்துட்டு ஹாய் ஜேகே அப்படின்றீங்க. அவன் அவ்வளோதான் கல்ப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். டே மச்சான் இதனால தான்டா டோர் லாக்கில் இருந்துச்சு. டே இவ வந்தது எனக்கே தெரியாதுடா, 3 மணிக்கே வந்து பேய் மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்காடா, நானே காலைல தான்டா பார்த்தேன். டே தயவு செஞ்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா, இவளை எப்படியாவது வெளியே அனுப்பி வைக்கணும்டா ப்ளீஸ்டா அப்படின்றான். இப்போ ஜங்குக்கு அவனோட வாயிலேருந்து தவங்களோட கையை எடுத்துட்டு 3 மணிக்கா அப்படின்ட்டு உங்களை ஷாக்காக பார்க்குறான். நீங்கள் ஆமான்ற மாதிரி பாவமாக மண்டையாடுறீங்க. பாரு வயன், உனக்கு தெரியுமான்னு தெரில, இந்த பேண்டில் நாங்கள் ஒன்றா இருக்கிற வரைக்கும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது. ஆனால் நீ இப்படி திருட்டுத்தனமாக உள்ளே வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் இது வெளியே யாருக்காவது தெரிஞ்சால் தவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அது போக இந்த மாதிரி 7 பேருக்குமே அது பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நீங்கள் மட்டும் 2 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், தப்பு கிடையாதா? அப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தவங்கிட்ட சொல்லிட்டியா? ஆமாடா. வாட்டா வாய் எல்லாத்தையும் வளரு. சரி ஓகே, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், உண்மைதான். ஆனால் இந்த ஏரியா பக்கம் கூட என் ஆளை கூட்டு வந்ததில்லை. அவள் எத்தனை வாட்டி கேட்டிருக்கா தெரியுமா உங்கள் கம்பெனியை நான் பக்கத்துலேருந்து பார்க்கணுன்னு, ஆனால் ஒரு வாட்டி கூட நான் அலோவ் பண்ணதில்லை. ஆனால் இவன் பெட்ரூமில் கூட்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னு கை நீட்டுறான். அவங்க பார்த்து ஜங்குக் ஒரு சின்ன கரெக்ஷன், அவர் கூட்டிகிட்டு வரல, நான் தான் வந்தேன். ஏன்னா லவருக்கு சப்போர்ட்டா? இப்போ நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு பாவமாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தாயோங், டே என்னடா இதெல்லாம் விடு, இப்போ எப்படியாவது இவளை அனுப்பி வைக்கணும்டா, ஏதாவது ஐடியா கொடுறா மச்சான். வேறு வழியே இல்லை, அவள் எப்படி வந்தாலும் அப்படி தான் திரும்ப போக முடியும். எதே டேய் அவள் 3 மணிக்கு வந்திருக்காடா, அடுத்து 3 மணி வரைக்கும், அதுவும் நைட்டு வரைக்கும் எப்படா இவளை வச்சுக்க முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இன்றைக்கி பெருசாக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை தான், ரெஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரூம்குள்ளேயே அவளை வச்சுட்டு நீ இங்கே இரு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று, இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு 2 பேரும் எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்றா. மச்சான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் கரெக்டாக இருப்பேன். வேணா நான் தப்பு பண்ண விட மாட்டேன் சரியா அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே தவங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டே பொறுக்கி, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணு கம்முன்றனாலும் நீ கை கால் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேன், அதனால தான் சொல்கிறேன். தயோ நீ அவ்வளோ மோசமா? ஏன் அவன் விளையாடுறான்டி அப்படின்ட்டு தவங்க ஒரு மாதிரி ஆகிட்டு சொல்கிறான். இப்போ 3 பேரை சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சரி ஓகே, 2 பேரும் ப்ரஷ் பண்ணிட்டு இங்கே இருங்க. வெளியே ஆரமும் ஜின்னும் தான் எந்திரிச்சிருக்காங்க, வேறு யாரும் எந்திரிச்சு வரல. ஸோ ஜிம்முன்னு எந்திரிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவன் எந்திரிச்சானா என்னால் சமாளிக்க முடியாது. ஏதோ கொஞ்ச நேரம் அவனை என் ரூமில் கூட்டிகிட்டு போய் வச்சாலும் அவன் ரெஸ்ட் டைமில் ஃபுல்லாக உன் ரூமில் தான் கிடப்பான்.
உனக்கே நல்லா தெரியும். சரி பார்க்கலாம். நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிச்சன் போயிட்டு 2 கப்பில் காஃபி ஊற்றிட்டுருக்கான். நீங்கள் 2 பேரும் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே காஃபி எடுத்துகிட்டு வந்து தரான். உங்களை பற்றி கேட்குறான். நீங்கள் சிப் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களை பற்றி சொல்கிறீங்க. நான் இந்த மாதிரி இந்தியன் பொண்ணா எங்கள் காலேஜ் படித்தேன். நீ இப்படி ஸ்கூல் படித்தேன். என் ஸ்கூல் லைஃப் இப்படி இருந்துச்சு, காலேஜ் லைஃப் இப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். A to Z எல்லாமே சொல்கிறீங்க. அப்போ ஜேகே எல்லாத்தையும் கேட்டுட்டு சூப்பர், எனக்கும் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த க்ரேஸியான அட்வென்ச்சரான கேம்ஸ்னால் பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு தெரியும். உங்களை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும். நான் நெட்டில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ அவனை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஓ பரவாயில்லையே அப்படின்றான். ஆமாம், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீ என்ன நினச்ச? உன்னோட ஆள் அவன் தானே அப்படின்றான். ஸோ நீங்கள் வந்து இல்லை, அவன் அந்த மாதிரி ரூமில் இருக்கும்போது 7 பேரை பற்றி தான் நிறைய பேசினான். 7 பேர் 7 பேர் 7 பேருன்ட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவனோட லைஃப்பில் இந்த 7 பேருங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே தவங்க பார்த்துட்டு பரவாயில்லையே, என் மச்சான் நாளே 7 பேர் போராட்டம் தான் பாடினானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ 3 பேர் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு அவ்வளோதான் 3 பேருக்கு தூக்கி வாரி போடுது. பிகாஸ் அவன் 2 கையில் காஃபி கொண்டு வந்ததுனால டோரை லாக் பண்ணியிருக்க மாட்டான். அதை மறந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருந்துருப்பான். இப்போ அப்படியே பார்த்தா ஜிமின் கண்ணை கசக்கிட்டே தயங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து தயங்க ஒரு மாதிரி தள்ளிட்டு அவனோட கையில் வந்து படுத்துக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கல் பண்ணிகிட்ருக்கீங்க. தயங் கீழே போ அப்படின்றான். ஸோ டப்புன்னு நீங்கள் குனிஞ்சு பெட்டு கீழே போயிடுறீங்க. இப்போ ஜிம்மன் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஏய் இங்கே யாரோ இருந்தாங்கல்ல அப்படின்றான். இல்லையே, நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம் அப்படின்னு தயவங்க சொல்கிறான். இல்லை இங்கே 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 யாரோ உக்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. யாரோ இருந்தாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே கேட்குறான். அதெல்லாம் இல்லைடா, நானும் அவனு தாண்டா நின்றுட்டுருக்கோம் அப்படின்னாங்க. அது பாரு, அங்கே காஃபி கப் கூட இருக்குது, யாரோ அங்கே இருந்தாங்க. அதை நான் குடிச்சதுடா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அப்படியா, நீ தூக்க கறக்கத்தில் வந்ததுனால கண்டதையோ பார்த்துட்டு எங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்படியா அப்படின்ட்டு அப்படியே படுக்கிறான். இப்போ கரெக்டாக அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அவ்வளோதான், போச்சு முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ டக்குன்னு ஜங்குக்கு வந்து அந்த மொபைலை எடுத்து கட் பண்ணுறான். யார் இதுடா இது? பேக் கேஸ் பார்த்தா ஏதோ பொண்ணுக்குள்ளது மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? ஏதாவது பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டிங்களா என்ன? உண்மையாக சொல்லுங்கடா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காந்து 2 பேரையும் பார்த்து கேட்டுகிட்டே இருக்கான். 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்போ ஜிமின் டக்குன்னு ஜேகேவோட கையில் இருக்கிற மொபைலை பிடுங்கிட்டு வால்பேப்பர் பார்த்தா அதில் நீங்களும் தயவங்க ஒன்றா செல்ஃபி எடுத்துருப்பீங்கல்ல, அந்த ஃபோட்டோ. யாரா இது, இந்த பொண்ணு உன் கூட நிற்குது அப்படின்ட்டு டப்புன்னு அந்த மொபைலை திருப்பி தயவங்கிட்ட காமிக்கிறான். அப்போ தயவங் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். என்ன கேட்டுட்ருக்க, நீ என்னடா சொல்லிட்டு இருக்க, யாரா இது அப்படின்னு கேட்குறான். உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நல்லா ஒத்து பார்த்துட்டு இவளை எங்கேயோ பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். அப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி உங்கள் அப்பாவோட கம்பெனி நேம் சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு வெளியே பார்த்தோமே அந்த பொண்ணு தானே இவ அப்படின்றான். நீங்கள் 3 பேருமே சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இந்த பொண்ணோட மொபைல் எப்படா இங்கே வந்துச்சு? ஜங்குக்கா, அன்னைக்கு நீ தானடா பார்த்த, இப்போ எப்படா தயம் கூட அந்த பொண்ணு செல்ஃபி எடுத்திருக்கா? என்னடா நடக்குதுங்க, உண்மையை சொல்லி தொலைங்கடா அப்படிங்கிறான். இப்போது தயம் ஏன் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளேருந்து வரீங்க. அவ்வளோதான், ஜிமினுக்கு அப்படியே உறைஞ்சி போச்சு. எப்பட்றா அப்படிங்கிறான். அப்போது ஜங்குக்கு எல்லாத்தையும் வந்து வெள்ளாவரியாக முதல்லேருந்து சொல்கிறான். ஸோ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஜிமின் அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. கை நீட்டிட்டு ஜிமின் ஜிமின் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு நான் வையன் அப்படின்னு கை கொடுக்குறீங்க. அப்போ ஜிமின் சிரிச்சுட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த வீட்டுக்கு முதல்ல உள்ளே வந்ததுக்கும் அண்ட் என் மச்சான் லைஃப்பில் வந்ததுக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஜெமின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஜெமினை பற்றி நீங்கள் பார்த்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்கிறீங்க. அண்ட் தென் உங்களை எப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் 2 பேரும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நீங்கள் ஜெமின்ஷி, உங்களை எல்லோரும் ஃப்ளோட்டிங் கிங்னு சொல்கிறாங்க,
ஆனா நீங்க ஒரு மாதிரி பேபி மாதிரி இருக்கீங்க தெரியுமா? அப்படின்னு சொல்றீங்க. அப் எ எனக்கு எனக்கு அந்த ஃப்ளர்ட் பண்றதெல்லாம் தெரியாதுங்க. அது எவனோ கெளப்பி விட்டது. நான் உண்மையிலே குழந்த மாதிரி தான் தெரியுமா? அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க வந்து அ ஆனா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் கிங்ன்னு பேர் வச்சதே அமீஸ் தான? அவங்க பொய் சொல்ல மாட்டாங்களே! அப்படின்னு சொல்றீங்க. ச்சே! என்னை இப்படி மாட்டி விட்டீங்களே அமீஸ் அப்படின்ட்டு அ சரி விடுங்க அப்படின்றான். ஸோ எல்லாரும் அப்படியே ஒரு மாரி சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் போகுது. டேய்! இப்ப எப்புட்றா இவள வெளிய அனுப்புறது? அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். அப்ப ஜிமின், டேய்! ஏன்டா வெளிய அனுப்பணும்? ஜாலியா தானே இருக்க. இருக்கட்டுமே. டேய் ஜிமின், அடிச்சேன்னு வையேன் வாயிலேருந்து ரத்தம் ஒலிக்கிடும். என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஹயோங் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? அப்படின்னு தயோங் கத்துறாரு. ஆமால்ல. சரி ஓகே ஏதாவது யோசிப்போம் அப்படின்றாரு. ஸோ இப்போ ஹயோங்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ டகடகன்ட்டு உங்கள பெட்டுக்கு கீழ தள்ளி விட்டுட்டு 3 பேரும் வெளிய போயிடுறாங்க. ஸோ எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா பிளேட் எடுத்துகிட்டு போகும்போது, இங்க தயோங் வந்துட்டு டக்குனு உங்களுக்கு ஒரு பவுல்ல ஃபுட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லாம் முடிச்சது போக, இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான போட்டு ஹயோங்ஸ விளையாட கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களும் என்ன கேம்டா அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்காங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்றாங்க. ஹைட் அண்ட் சீக்கா? டேய் நம்ம என்ன குழந்தைங்களாடா? அப்படின்றாங்க. அ இல்ல ஹயோங், நான் புதுசா ஒரு ஹைட் அண்ட் சீக் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஜேகே சொல்றான். என்னது? அப்படின்றாங்க. ஹயோங் லைன்ஸ் தனியா, மக்னே லைன்ஸ் தனியா. ஹயோங் லைன்ஸ்னா ஹயோங் லைன்ஸ் எல்லாரும் ஐஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் எங்களை தேடி கண்டுபிடிக்கணும். நாங்கள் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் உங்களை கண்டுபிடிப்போம். ஓகேயா? அப்படிங்கிறான். ஆ, எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ஹால்குள்ளே மட்டும்தான். வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஷுகா சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு டாஸ் போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஹயோங்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ மக்னேஸ் வந்து அப்படியே ஐஸை ஃபோல்டு பண்ணிவிட்டு தேடுறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் போகுது. அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போது ஹயோங்ஸ் வந்து ஐஸை ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே, டேய் அவளை கூட்டிட்டு வெளியே போடா அப்படின்றான் மெதுவா. ஸோ இங்கே 2 பேரும் வந்து ஐஸ் எல்லாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு தெரியுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தயோங் டக்குன்னு வந்துட்டு உங்களை ஹேண்டை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் கடகடன்னு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போது ஹயோங்ஸ்லாம் அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து க்ராஸ் ஆகி போயிட்டுறீங்க. டக்குன்னு அவன் உங்களை பேக் சைடு கூட்டிகிட்டு போயிட்டு, சரி சீக்கிரம் போடி அப்படின்ட்டு வால் கிட்ட நின்னுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே வாலை எகிறி குதிச்சு வெளியே போகணும். ஸோ அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி பதட்டத்தில் யாராவது வந்துருவாங்களான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் டக்குன்னு தயவங்க பிடிச்சி இழுத்து, பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு செவரை ஏறி குதிச்சு வெளியே போயிடுறீங்க. இப்போ அப்படியே தயோங் ஹார்ட்டை பிடிச்சிட்டு சாச்சிட்டாலே அப்படின்னுட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் உங்கள் கார் வந்து ஸ்டாப்பில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறீங்க. இங்கே அவங்க அம்மா உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? என்னடி நைட் டைமில் ஊர் பொறுக்கிட்டு வர அப்படி இப்படின்னு. ஆனால் உங்கள் காதுக்கிட்டுமே கேட்கல. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மெய் மறந்து உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ நீங்கள் தயோங்க்கு ஐம் ரீச்டுன்னு மெசேஜ் போடுறீங்க. ஸோ அவன் அதை பார்த்த உடனேயுமே கிஸ்ஸு செம்ம அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுது. ப்ளஸ் ஆகிட்டு அப்படியே புரண்டுட்டு இருக்கீங்க பெட்டில். ஸோ இதே மாதிரி அடிக்கடிக்கா நீங்கள் வந்து தனியாக வந்து தடவை மீட் பண்ணுறது, தென் லவ் பண்ணுறது, இதுக்கு ஜிமினும் ஜேகேவும் ஹெல்ப் பண்ணுறது, தென் அவங்க கூடயுமே நீங்கள் நிறையா வந்து பேசி ஒரு சிஸ்டர் பாண்டுக்கு போகிறது, இப்படியே போயிட்டுருக்கு. இப்போல்லாம் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறத விட எஸ்கேல இருக்கிறது தான் அதிகமாகிடுச்சு. பிகாஸ் அவங்கள அவ்வளோ பிடிச்சி போச்சு. அடிக்கடிக்காக கன்சர்ட்லாம் அட்டன் பண்ணுறது. ஸோ அந்த கான்சர்ட்லேயே ஒரு ஐ கான்டாக்ட் லவ் இப்படி போகுது. ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. அண்ட் உங்கள் அம்மாவும் அப்பா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்பா ஃபஸ்ட்டு விளையாட்டுக்குன்னு நினச்சிக்கிறாங்க. பட் நீங்களே வந்து உங்கள் அப்பா கிட்டே ஓப்பன் அப் பண்ணிட்டீங்க. பிகாஸ் உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க டிஸ்பேண்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. அவ்வளோதான், உங்கள் சைடில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. அப்பாவும் ஓகே சொல்லியாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட அந்த லவ் லைஃப் போக ஆரம்பிச்சிடுது. ஓகேடா, இதோட இதை முடிச்சுக்கலாம். அண்ட் தென் ஹாப்பி என்டிங். அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்டா.
இந்த சேனல் கன்டினியூவா பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். நீங்க குடுக்குற ரெக்வெஸ்ட்ட தான் நான் பண்ணிட்டுருக்கேன். நான் என் ஓன் ஸ்டோரின்னு ஸ்டார்ட்டிங்கில போட்டது தான். அதுக்கப்புறம் நான் ஓன் ஸ்டோரியே போடவே இல்ல. இப்போ ரீசென்ட்டா மினி சீரியல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் தான் என்னோட ஓன் ஸ்டோரி. மத்த எல்லாமே உங்க ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான். நான் தப்பு சொல்லடா. நீங்க குடுக்குறதே அதிகமா ஸ்டோரி தயவுக்கு தான் குடுக்குறீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட்ல செக் பண்ணி பாருங்கடா. நான் பர்ட்டிகுலரா யாரையுமே எப்பவுமே தப்பு சொல்லவே கிடையாது. பிகாஸ் என்ன நம்பி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதைய என்ட்ட குடுக்குறீங்க. அத நான் செய்றேன். நீங்க அதில ஹாப்பி ஆவுறீங்க. ஸோ எனக்கும் ஹாப்பி தான். பட் என்ன இருந்தாலும் டக்குனு வந்து ஹர்ட்டிங்கா பேசும்போது கஷ்டமா இருக்கு. நான் ஃபேமிலின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்மள ஒருத்தவங்க ஒரு மாதிரி கோச்சிட்டு பேசும்போது கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு எப்படி உங்கள சமாதானம் பண்றதுன்னுலாம் தெரியல. ஸோ ஐம் ஸோ சாரி. நான் சொன்ன வேர்ட்ஸ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் அத நான் தான் சொன்னேன் அப்படின்றதுனால, நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி ரியலி சாரி.